அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படிட்டு கொஞ்சம் நேரம் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கும் இந்த பரிசுத்த நாளில் தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தராகிய தெய்வம் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவரது கிருபை, அவரது இரக்கம் எவ்வளவு மேன்மையானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மகிமை, எவ்வளவு 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 நன்மை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் கூட இருந்தார். ஹல்லேலூயா. சகல தீமைகளுக்கும் சகல துஷ்டனின் வல்லடிகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து கிருபையினாலும் நன்மைகளினாலும் நம்ம முடிசூட்டி ஹல்லேலூயா ஆண்டவருடைய இரக்கங்களினால் ஐஸ்வர்யங்களினால் நம்மளை நிறைச்சு ஹல்லேலூயா ஆமென் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன், பயப்படாத, கலங்காத, திகையாதேன்னு சொல்லி ஹல்லேலூயா எவ்வளவு ஆச்சரியமா நம்ம நடத்தி வருகிறார். அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு மேன்மை உள்ளது, எவ்வளவு மேன்மை உள்ளது, எவ்வளவு மேன்மை உள்ளது, எவ்வளவு மேன்மை உள்ளது, எவ்வளவு மேன்மை உள்ளது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதுவரை எனக்கு உதவி செய்ததான எபினேஸ்வர். ஹல்லேலூயா. ஏமான் ஸ்தோத்திரம். இன்னையும் என்னை நடத்துவதற்கு போதுமானவராய் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குழியில் விழாதபடி தூக்கி எடுத்தவர். ஹல்லேலூயா. கண்மலையின் மேலே நிறுத்தி வைத்திருக்கிற என் தகப்பன் நீர் ஒருவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து சத்தமா சத்தமா வாய்களை திறந்து சத்தமா சபை எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பா. ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம். ஹல்லேலூயா. எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, பாசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகத்தின் அன்பை காட்டிலும் ஹல்லேலூயா எவ்வளவு மேன்மை உள்ள அன்பு எங்க மேல நீங்க வச்சிருக்கீங்க. மாறாத அன்பு நீங்க எங்க மேல வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. மாறாத இரக்கத்தை எங்க மேல வச்சிருக்கீங்க. நாங்க உங்களை விட்டு தூரம் போகும்போதும் ஆமென் மறுபடியும் எங்களை சேர்த்த அன்பு, எங்களை தேடி வந்த அன்பு. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படி நாங்க ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இன்றைக்கு பகல் நேரத்தில் சபையின் மேல் அசைவாடி நீர் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. Hallelujah. Thank you Lord. செங்கடல் மேல் அசைவாடினே எல்லா தடைகளை மாற்றி நீரே. சொல்லுங்க. செங்கடல் கரங்களை உயர்த்தி நீர் எல்லா தடைகளை மாற்றி நீரே. எங்கள் தடைகள் மேல், எங்கள் தடைகள் மேல் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எங்கள் தடைகள் மேல். மறுபடியும் செங்கடல் மேல், செங்கடல் மேல் அசைவாடினே எல்லா தடைகளை மாற்றி நீ. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். செங்கடல் மேல் எல்லா தடைகளை மாற்றி நீரே. எங்கள் தடைகள் மேல் சொல்லுங்க எல்லா வாய்களை திறந்து. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே. சொல்லுவோம். அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே.
அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவா எங்கள் சபையிலே எங்கள் சபையில் அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் சபையில் அசைவாடு தெய்வமே எல்லாரும் சத்தமாய் மறுபடியும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே எங்கள் சபையிலே அசைவா இந்த வேளையில் அசைவாடுமே எப்போதே அசைவாடுமே இந்த வேளையில் அசைவாடுமே எப்போதே அசைவா எல்லாரும் சேர்ந்து அசைவாடும் அசைவா உங்க சத்தம் உயரட்டும் இன்னும் எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் சபையில் அசைவாடுமே இந்த வேளையில் அசைவாடுமே எப்போதே அசைவாடுமே சர்வ வல்லமை உள்ள தெய்வம் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் பெந்தைக்கோஸ்தே நாளில் எப்படி 120 பேர் மேலே இறங்கி வந்து அசைவாடி ஆளுகை செய்தீரோ என் ஆராதனையின் சமயத்திலும் தேவனுடைய அளவில்லாத ஒரு மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும் எங்கள் தேவனைகள் மத்தியில் வந்திருக்கிறேன் தொடர்ந்து உடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் வர வேண்டிய பிள்ளைகளை வேகமாய் கொண்டு வாரும் பாடல் ஆராதனை வேணுகள் எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமென் ஆமென் உட்காருவோம் எங்களோடு இணைந்து கரங்களை தட்டி பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக Hallelujah. 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 நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே துதி வர பாத்திரராம் துயவர் இயேசுவை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை வாழ்ந்தவரே பாவியை மீட்க
கிருபையினால் நம்மை நிரப்பிடுவார். நாசமென்றும் நம்மை அணுகாமலே ஆதரித்தேற்றும் காத்திடுவார். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி வர பகிரரா தூயவர் இயேசுவை. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி வர பகிரரா தூயவர் இயேசுவை. நேசரை வருகை நெருங்கிடுதே, நாசலோகை விட்டு சேர்ந்திடுவே. எக்கால சத்தம் துதித்திடுவே, மத்திய ஆகாயத்தில் சேருவோம். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடுவே துதி வர பகிரரா தூயவர் இயேசுவை. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடுவே துதி வர பகிரரா தூயவர் இயேசுவை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். கேரித்த ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பஞ்சம் இருந்தாலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. தண்ணி இல்லாமல் போனாலும், ஆகாரம் இல்லாமல் போனாலும், எந்த சூழ்நிலையிலையும் நம்மை செழிப்பாய் வைத்து பாதுகாக்கிற தேவன். ஆமென். தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அற்புதமான தேவன் அவர். அவரை நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கேரித்த ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும். கேரித்த ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும். கேரித்த ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும். பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்த ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும். கேரித்த ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும். பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் எல்லாரும் சேர்ந்து பாடாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, ஜீவனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்த ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும். கேரித்த ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும். பானையில்
கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலோ, தேசம் பஞ்சத்தில் வாடினாலோ, எரித்தாற்று நீர் வற்றினாலோ, தேசம் பஞ்சத்தில் வாடினாலோ, பானையில் மாயனை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மாயனை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் ஓடி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால்
விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். அற்புதம் அற்புதம் இந்த இடத்தில் வெளிப்பட போகிறதே. அவர் அற்புதம் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு. அவர் அற்புதம் உண்டு, கர்த்தர் உண்டு. ஆமென் 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 ஆமென். அவர் அற்புதம் உண்டு, கர்த்தர் உண்டு. ஹalleluya. Yes Jesus. உங்க அற்புதம் ராஜா. எங்க மத்தியில உங்க அற்புதம் அப்பா. வார்த்தை பாரஷா பரபரர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 ர
Yes, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ரட்சா. வல்லவர் நீர், வல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் அப்பா நீர், போதுமானவர் ரட்சா. Yes, Jesus, hallelujah, hallelujah. அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. அவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. Yes, Jesus, hallelujah, hallelujah. அவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழி நடத்தி வருகிறது. நம் தேவனை எல்லாரும் துதித்து ஆராதிப்போமா? நம் தேவனை எல்லாரும் துதித்து ஆராதிப்போமா? அவர் ஆராதனைக்குரியவர், அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் துதிகளின் பாத்திரர், துயாதி துய நல்ல தெய்வம் அவர் ஒருவரே. எஸ் ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒழியாதலர ஷகரதிரதல ரபரபலரபா ரிபாபபர ஷபரபோரதிரதலரபரபா ரிகரதலர ஷபரபோரதிரதலரபரபா ரிபாபபர ஷபரபோரதிரதலரபரபா ரிபாபபர ஷகரதிரதலரபரபரபா. ஆமென், ஆமென், ஆமென். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல நமக்கு நம்மை அழைத்து அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறாரே. எஸ் ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். நெருக்கமான பாதையிலும் கடினமான பாதையிலும் தேவன் நம்மை அதிசயமாய் வழி நடத்தி வருகிறவராய் இருக்கிறாரே. ஒளிபர ஷகரதியாந்தராதில ரபரபலரபா ரிபாபபர ஷபரபோரதிரதலரபரபா. நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ரிபாபபர ஷபரபோரதிரதலரபரபலரபா ரிகரதர ஷதரதியாந்தரதலரபரபலரபா. ஆமென், ஆமென், ஆமென். தம்முடைய தூதரை அனுப்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர். ஒழிகரதலர ஷபரபோரபரபரதிலரபரபா ரிபாபபர ஷபரபராதிரதலரபரபலரபா. தேவனை துதித்து ஆராதித்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். கரங்களை தட்டி அவரை துதித்து பாடி அவரை ஆராதித்து ஆமென் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வோமா? ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வோமா? இந்த நேரத்தில் அவருடைய அற்புதம் இறங்கி கொண்டே இருக்கிறது. அவருடைய வல்லமையான கரம் நம் சபையில் ஆமென் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் மேலும் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். முழு உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து கொண்டு இருப்பாயானால் ஆமென் நீ அற்புதத்தை இப்பொழுதே சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஒளிபாரா ஷகரதியாந்தராதில ரபரபா ரிபாபபர ஷகரதிரதல ரபரபலரபா ரிபாபபர ஷபரபராதிலரதலரபரபலரபா. அப்பா உங்க வல்லமரச்சா, உங்க வல்லமரச்சா, உங்க அற்புதத்தின் கரம் அப்பா, உங்க அற்புதத்தின் கரம் ரச்சா. உங்க பிள்ளைகள் எந்த காரியங்களுக்காய் வந்திருக்கிறார்களோ, எந்த காரியங்களுக்காய் உங்க சமூகத்தில் விண்ணப்பம் வைக்கிறார்களோ அதுல ஒரு அற்புதத்தை காணும்படியாய், அதுல ஒரு அற்புதத்தை கண்டு கொள்ளும்படியாய் தேவன் கிரியை செய்யுங்க ரச்சா. ரிபாரா ஷகரதியாந்தரதலரபரபலரபா ரிபாபபர ஷபரபோரதிரதலரபரபா ரிபாபபர ஷகரதராதிரதலரபரபா ரிபாபபபலரதலர ஷபரபோரதிரதலரபரபலரபா. ஆமென், ஆமென், ஆமென். எஸ் ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முடியாது என்ற நிலைமை வந்தாலும் ஆமென் அதை முடித்து கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா? ஆமாப்பா, எல்லாவற்றுக்கும் தீர்வை உண்டாக்குகிற தேவன் நீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே. ரிபாரா ஷகரதியாந்தராதிலரபலரபா ரிபாபபர ஷபரபரதிரதலரபரபலரபா ரிபாபபர ஷகரதியாந்தரதலரபரபலரபா. ஆமென், ஆமென். அவரை ஆராதித்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அவரை
துதித்து ஆராதித்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, நம்ம ஒவ்வொரு மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. மகிமையின் மேகமாக, மகிமையின் மேகமாக அமே நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு இருதயங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். Yes, Jesus, hallelujah, 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 hallelujah. Ori karadala rashabara bora diradala rabaraba. Riba babara shabara bora dilara barabaraba. Yes, Jesus, hallelujah. Amen. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நமக்கு கேடகமாய் இருப்பவர். சத்துருக்கள் எதிர்த்து வரும் பொழுது நமக்கு கேடகமாய் இருப்பவர் அவர், நமக்கு துருகமாய் இருக்கிறவர் அவர். அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய நல்ல தகப்பனாய் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நல்ல தகப்பனாயிருந்து நம்மை வழி நடத்துகிறவர் அவர். நம்மை தலை நிமிர செய்கிற தேவன் அவர். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர செய்கிற தேவன் அவர். ஆமே, நீ சோர்ந்து போன இடத்துல உன்னை கரம் தூக்கி எடுத்து உன்னை உற்சாகப்படுத்துகிற தேவன் அவர். நீயும் நானும் ஆராதிக்கிற இந்த தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறாரே. இன்றும் நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறாரே. அவர் எவ்வளவு பெரிய தெய்வமாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அவருடைய அற்புதங்களுக்கு அளவே இல்லை, அவருடைய அதிசயங்களுக்கு அளவே இல்லை. ஆமேன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறாரே. அவர் பாதையில, ஆமேன், அவருடைய பாதத்தடியில வந்து அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் பொழுது ஒரு விடுதலையை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறாரே. ஒளி பரஷபரபரதிரதலரபா ரீகரதிலரஷதரதிரதலரபரபா. ஆமேன். தலை குனிந்த இடத்துல தலையை நிமிர செய்கிறவர் அவர். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லையே. நமக்கு அற்புதங்களை செய்கிற வல்லவர் அவர். ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் வழி நடத்தி வருபவர் அவர். சோர்ந்து போயிருக்கிறாயா? தலை குனிந்து இருக்கிறாயா? வெட்கப்பட்ட நிலைமையில வந்து இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, இந்த நேரத்துல அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ தேவ சமூகத்தில் வரும்போது வேற எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. சரண்டர் ஆயிடுங்க. என்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்துடுறப்பா. தலை குனிந்த இடத்துல என்னை தலை நிமிர செய்யுங்கப்பா. நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, என்னை தூக்கி எடுங்கப்பா. தேவ பிள்ளையே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? Yes, Jesus, hallelujah. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? மகிமையானவர் அவர், தலை நிமிர செய்பவர். செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? தலை நிமிர
அதிகமாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் கரங்களை தட்டி பாடுவோம். பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனை தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குவேன். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குவேன். நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெபம் எடுப்பேன். அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெபம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. தலை நிமிர செய்கிறவர் அவர். செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்கிற தேவன் நீரப்பா. நாங்கள் ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போவதில்லையே, ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே.
தேவன் அவர். தகப்பனே தந்தையே தலைநிமிர செய்பவர் நீரே. தகப்பனே ஓ ஜீசஸ் ஷபரபரரதிரதரபா ஓ யக்கரதரரதிர ஷபரபோரதிரதரரபா லிபபபர ஷகரதியாந்தலரபரபரபரபா. தலை நிமிர செய்கிற தெய்வமே, தலை நிமிர செய்கிற தெய்வமே. அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களோட கூட இருந்து நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்கள் தலையை நிமிர செய்கிறவர் நீர் ராஜா. நாங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனோமோ, எந்த இடத்துல நாங்கள் தலை குனிந்து போனோமோ, அந்த இடத்துல எங்கள் தலையை நிமிர செய்த தெய்வம் நீர். நிமிர செய்கிறவர், இன்றும் நிமிர செய்ய போகிறவர். ஷபரகரதியா தராதிரரரபரபரபா ரிபபபர ஷபரபரபரபரதலரபரபா. ஓ எதிரிகள் எவ்வளவாய் பெருகி வந்தாலும், நமக்கு எதிர்த்தவர்கள் எத்தனை பேர் எழுப்பி வந்தாலும், நம்மை தலை நிமிர செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய நெற்றியை வஜ்ரக்கல்லை போல மாற்றுகிறவர் அவர். நம்முடைய நெற்றிகளை வஜ்ரக்கல்லை போல மாற்றுகிற தேவன். ஷபரபரபரதிரதலரகரதிரதலரபா ரிபபபர ஷபரபரதிரதலரபரபா யாந்தரதலர ஷகரதியாந்தரதலரபரபா ரபரபரபரபரதலரபரபா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தாளை நிமிர செய்பவர் நீரே. எல்லார கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மகிமையும் நீரே, தாளை நிமிர செய்பவர் நீரே, தாளை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. Jesus, hallelujah. ஆமென். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் அப்பா, எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவேன் எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே ராஜா. எங்கள் தலையை உயர செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே ராஜா. நாங்கள் குனிந்த இடங்களில், தலை தாழ்ந்த இடங்கள் எல்லாம் எங்களை உயர்த்தி உன்னதங்களில் வைக்கிற தேவன் நீரப்பா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. எங்களை முற்றிலுமாக எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மீதியான பகுதி எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவன் பேசுங்க, ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க. உங்கள் மகனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். अति शीघ्र आने वाले प्रभु यीशु के नाम से एक बार फिर आपको बधाई देके स्वागत करता हूं. பரிசுத்த ஆராதனையிலே தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்தபடினாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். पवित्र आराधना में परमेश्वर की आराधना करने के लिए हमें लेकर आए, इसके लिए परमेश्वर का धन्यवाद कहता हूं. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? விசுவாசிக்கிறீங்க ஜோரா 3 ஹல்லேலூயா சொல்லிருங்க. विश्वास करने 3 हालेलुया बोलिए. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. परमेश्वर आपके लिए वैसा ही करेंगे. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். परमेश्वर की वचन की ओर हम जाएंगे. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். लूका का सुसमाचार का 5वें अध्याय का 5वां वचन. Luke chapter 5 verse 5. लूका का 5वें अध्याय का 5वां वचन. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है, அதற்கு சீமோன், उसके लिए शिमोन, ஐயரே गुरु ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றுமகப்படவில்லை. हम रात पूरा प्रयास किए, मेहनत की, लेकिन कुछ नहीं मिला. இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மனிதனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. सारी रात मेहनत किए व्यक्ति के बारे में यहाँ पर बताया गया है. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். रात पूरा प्रयास किया. பிரயாசப்பட்டவனுடைய படகுக்கு அருகில் இயேசு போகிறார்.
प्रयास करने वाले व्यक्ति के नाव के बगल यीशु जाते गए। பிரயாசப்பட்டவனுக்கு பிரதிபலனை ஆண்டவர் கொடுக்கிறார். जो प्रयास करता है उसको प्रतिफल परमेश्वर देते गए। இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை, आज परमेश्वर से बात करने वाला वचन, பிரயாசப்படுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जो प्रयास करते उसे वो आशीष करते गए। பிரயாசப்படுகிறவனுக்கு எவன் ஒன்றையும் ஆண்டவர் கொடுக்க முடிவதில்லை. जो प्रयास जो नहीं करता उसे कुछ नहीं दे सकते। பிரயாசம் மட்டும் போதாது, प्रयास ही उतना ही नहीं, தேவனிடத்தில் விசுவாசமும் தேவ கிருபையும் இருக்குமானால் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வளருவார்கள். प्रयास के साथ परमेश्वर पे विश्वास और अनुग्रह रहेगा तो वो परमेश्वर से आशीष पाकर बढ़ेंगे। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए, சிலர் பிரயாசப்படுகிறார்கள், कुछ लोग प्रयास करते गए ஆனால் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற முடியவில்லை. लेकिन वो आशीर्वाद को पा नहीं पाते। சிலர் பிரயாசப்பட்டு பெற்றுக் கொள்கிறார்கள், कुछ प्रयास करके पा लेते हैं அவர்களால் அதை அனுபவிக்க முடியவில்லை. लेकिन वो उसे अनुभव नहीं कर पाते। சிலர் பிரயாசமே பட மாட்டாங்க, कुछ लोग प्रयास ही नहीं करते, வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைப்பதும் இல்லை. उनके जीवन में कुछ भी नहीं मिलता। அப்ப நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் तो हमारे जीवन में परमेश्वर हमें आशीष करना है तो முதலாவது பிரயாசம் நமக்கு அவசியம். तो पहला प्रयास हमारे लिए आवश्यक है। இரண்டாவது பிரயாசத்தோடு கூட தேவனை தேடும் அனுபவம் நமக்கு அவசியம். दूसरा प्रयास के साथ परमेश्वर को ढूंढने का अनुभव आवश्यक है। இந்த இடத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. इस जगह पर एक मनुष्य के बारे में बताया गया है, பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पतरस के बारे में बताया गया है। அவர் பிரயாசப்படுகிறார், वो प्रयास करता है ஆனால் ஒன்றுமில்லை. लेकिन कुछ नहीं मिला, ஒரு மீனும் அவனுக்கு அகப்படவில்லை. एक भी मछली उसको नहीं मिली। அதற்கு பிறகும் அவர் பிரயாசப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். उसके बाद भी वो प्रयास करते ही रह रहा है। இரவு முழுவதும் அவர் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. पूरी रात उसने प्रयास किया लेकिन कुछ भी नहीं मिला। ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி வலையை அப்படியே வீசிவிட்டு போகவில்லை. अरे कुछ भी नहीं मिला कर वैसे जाल को फेंक कर नहीं गया। தான் செய்ய வேண்டிய கடமையை மறுபடியும் செய்து கொண்டே இருக்கிறார். उसका जो कर्तव्य था उसे वो दोबारा कर रहा था। வலைகளை சரியாக அலசி கிளீன் பண்ணி மடித்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். अपने जालों को धोकर साफ कर उसे मोड़ कर रख रहा था। அவன் பிரயாசப்பட்டவனுடைய படகு கருகில் தான் இயேசு போகிறார். तो प्रयास करने वाले व्यक्ति के नाव के बगल में ही यीशु जाते गए। உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். आपके प्रयासों को परमेश्वर आशीष करना है तो आपको प्रयास लगातार करते रहना है। 128 சங்கீதம் 2வது வசனம் சொல்கிறது, 128वें भजन संगीता का दूसरा वचन कहता உன் है, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். तेरे हाथों के प्रयास को तू खाएगा। அப்ப நான் பிரயாசப்பட்டால் தான் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. तो हम प्रयास करेंगे तभी हमें आशीष है करके वचन कहता है। நாம் பிரயாசப்படுவதும் தேவனிடத்திலிருந்து வந்த சாபத்தின் விளைவு என்று வேதம் சொல்கிறது. हम जो प्रयास करते ये भी परमेश्वर से आया हुआ श्राप का नतीजा है करके। ஆமென். பாவம் செய்வதற்கு முன்பு மனிதன் இப்படி பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. पाप करने से पहले मनुष्य को इस प्रकार का प्रयास करने की आवश्यकता नहीं थी। ஏதேன் தோட்டத்தில் அவன் இருந்தான். एदेन के बगीचे में रहता था। அவனுக்கு அங்கே பிரயாசப்படுவதற்கான வேலையே இல்லாமல் இருந்தது. वहां पर उसके लिए प्रयास करने के लिए कोई काम नहीं था। அவன் தேவைகள் எல்லாம் ஏதேன் தோட்டத்தில் பரிபூர்ணமாய் விளைந்து கொண்டிருந்தது. उसके जो भी आवश्यकताएं थी वो सब परिपूर्ण तरीके से एदेन के बगीचे में उगता था। எப்போது மனிதன் பாவம் செய்தானோ, जब मनुष्य ने पाप किया, பூமியின் மேல் அவன் நிமித்தம் சாபம் உண்டாயிற்று. इस धरती पर उसके निमित्त श्राप आया। விளைய வேண்டியவைகள் சரியாக விளையாமல் போய்விட்டது. जो उगना चाहिए था वो सही तरीके से नहीं उगा। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், उत्पत्ति के पुस्तक के 3 अध्याय के 19वें वचन को आप पढ़कर देखोगे तो அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் तू जो धरती पृथ्वी से लिया गया इस वजह நீ से பூமிக்கு திரும்ப மட்டும் तू अंत जो मिट्टी में मिलने तक உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். अपने माथे के पसीने की रोटी खाया करेगा। நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். तू मिट्टी है इसलिए तू मिट्टी में लौट जाएगा। 23வது வசனம் சொல்கிறது, 23वां वचन कहता है, எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த जो उठाया गया मिट्टी है, भूमि है, उसको जो अच्छे से बनाने के लिए தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். प्रभु परमेश्वर उसे एदेन के बगीचे से निकाल दिए। அப்ப இன்றைக்கு நாம் படுகிற பிரயாசம் எப்பொழுதிலிருந்து ஆரம்பித்தது? तो
आज हम जो प्रयास कर रहे हैं वो कब से शुरू हुआ? ஆதாம் பாவம் செய்த பிறகுதான் அவன் பிரயாசப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. आदम के पाप करने के बाद ही उसे प्रयास करने की एक परिस्थिति आ गई. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहे, ஆதாமே, आदम, நான் சொன்ன விருட்சத்தின் கனியை நீ புசித்ததினால் मैंने जो फल खाने से मना किया था तूने खाया, इस वजह से உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கா. तेरे निमित्त ये धरती ये पृथ्वी श्रापित रहेगी. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை சாப்பிடுவாய். तू जब तक जिंदा रहेगा तब तक दुख के साथ उसके फल को खाएगा. ஆண்டவர் சொன்னார், நெட்டி வேர்வை சிந்தித்தான் நீ சாப்பிட வேண்டியது இருக்குப்பா. परमेश्वर ने कहा तेरे माथे के पसीने को गिरा के ही तुझे खाना पड़ेगा. அப்ப வேதம் சொல்லுகிறது, तो वचन कहता है, அவன் பிரயாசப்படுவதற்கு காரணம் என்ன? प्रयास करने का कारण क्या है? பாவம் செய்தபடியினால் நீ பிரயாசப்பட்டு தான் சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. पाप किया इस वजह से परमेश्वर ने कह दिया कि तुझे प्रयास करके ही खाना है. பிரயாசப்படாதவனால் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற முடிவதில்லை. तो जो व्यक्ति प्रयास नहीं करता वो परमेश्वर से कोई भलाई पा नहीं सकता. அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். तो अच्छे से ध्यान दीजिए. பிரயாசப்பட்டும் ஆசீர்வாதம் உனக்கு இல்லையா? प्रयास करने के बावजूद तुम्हें आशीर्वाद नहीं है क्या? பிரயாசத்தை நிறுத்தி விடாதே. प्रयास करना रोक मत. பிரயாசப்பட்டு கொண்டே இரு. प्रयास करते रहे. உன் பிரயாசத்தின் பார்க்கிறதான தேவன், तेरे प्रयास को देखने वाला परमेश्वर நிச்சயமாகவே உன் பிரயாசத்துக்கு பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார். निश्चय तेरे प्रयास का फल वो देंगे. நீ பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார். तुझे प्रयास करना है करके परमेश्वर नहीं कहा है. அப்ப பிரயாசப்பட்டால் தான் உனக்கு ஆசீர்வாதம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். तो प्रयास करेंगे तभी हमें आशीर्वाद दे करके भी समझ लेना है. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, दूसरे तीमोथी का दूसरे अध्याय का 6वां वचन कहता है, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனுக்கு முந்தி பலன் உண்டாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. जो प्रयास करके जो पहला बीज बोता है उसको पहला फल मिलेगा करके. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பயனடைய வேண்டும். तो जो परिश्रम प्रयास करके जो बीज बोता है उसको फल मिलता है, अंश मिलता है अधिक. ஆமென். आमीन. பிரயாசப்படாமல் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு ஒன்று நன்மையும் செய்ய முடியாது. तू प्रयास नहीं करेगा और सिर्फ प्रार्थना करते ही रहेगा तो परमेश्वर तेरे लिए कुछ नहीं कर सकते. சிலர்ட்ட சொன்னா கேட்டா சொல்லுவாங்க, வேலைக்கு போகலையே பிரதர். कुछ से पूछते तो कहते अरे भाई आप इस काम के लिए नहीं गए क्या? ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பாஸ்டர். पास्टर जी मैं तो प्रार्थना कर रहा हूँ. அந்த காரியத்தை செய்யலையா? वो काम आपने नहीं किया क्या? ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் பாஸ்டர். पास्टर जी मैं प्रार्थना कर रहा हूँ. இவங்க எல்லாம் சோம்பேறிங்க. ये सभी आलसी है. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் சொல்றேன். ये कैसे करके मैं आपको कहता हूँ. செடியை நடாமலே தண்ணி ஊத்துறவங்க இவங்க. ये तो है जो झाड़ को लगाए बिना ही पानी डालते. ஆமென். आमीन. ஏன் தண்ணி ஊத்துறீங்க? क्यों पानी डाल रहे हो? ஆமா, அதுல இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும். हाँ उसमें से कुछ ना कुछ मुझे मिलेगा. செடியை நடாம தண்ணி ஊத்தி பிரயோஜனம்? अरे झाड़ लगाए बिना वहाँ पानी डाल के कोई प्रयोजन? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. இல்ல नहीं है. இல்ல नहीं है. நீ பிரயாசப்படாம ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். तू प्रयास के बिना परमेश्वर मुझे आशीष करेंगे. நான் வீட்ல இருப்பேன், ஆண்டவர் எனக்கு பணத்தை தருவார். मैं घर के अंदर बैठे रहूंगा, परमेश्वर मुझे पैसा देंगे. வீட்ல உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு घर के अंदर घुटने टेक कर ஆண்டவரே வானத்தை திறந்து தந்துருங்க. परमेश्वर आकाश के झरोखे को खोल कर दे दीजिए. ஆமா ஆமா, என் வீட்டை ஓபன் பண்ணி தந்துருங்க. हाँ मेरे छपरे को खोल कर दे दीजिए. அப்படி தந்தாருன்னா பிறகு உன் வீட்டை ரெடி பண்றதுக்கு மட்டும் தான் அந்த பைசா இருக்கும். वैसा देंगे तो सिर्फ तेरे घर को तैयार करने के लिए उतना पैसा रहेगा. அப்படி இருக்க கூடாது. वैसा नहीं. ஜெபம் நமக்கு அவசியம். प्रार्थना हमारे लिए आवश्यक है. ஆனால் பிரயாசப்படுகிறவன் முந்தி பலன் பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பயனடைவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन जो प्रयास करता है मेहनत करता है वो फल कांच पहले उसे मिलता है. சில நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. कुछ बहुत से लोग ऐसे ही है. ஏமன் ஸ்தோத்திரம், நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். मैं प्रार्थना कर रहा हूँ. ஏமன் ஸ்தோத்திரம், இவங்க எல்லாம் ஆண்டவரை அறிந்த சோம்பேறிகள். ये सभी परमेश्वर को पहचानने वाले आलसी है. இவன் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஏமாற்றி பிழைக்கக்கூடிய சோம்பேறி. ये परमेश्वर का नाम कहकर उल्लू बनाकर जीने वाले. Praise the Lord. Praise the Lord. ஒரு சகோதரி திருமணமாகி வீட்டுக்கு வந்திருக்காங்க. एक बहन புருஷன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. एक बहन की शादी हुई और वो शादी करके पति के घर पर இப்ப आई. பார்த்தாலும் ரூமுக்குள்ள போய் அடைச்சுக்குவாங்க. जब देखो घर के अंदर जाके कमरा बंद कर लेते थे. வீட்டுக்காரங்க கேட்டா என்ன சொல்றது? घर वाले पूछते तो क्या कहते थे? நான் ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன். मैं प्रार्थना कर रही हूँ, मैं प्रार्थना कर रही हूँ, मैं प्रार्थना कर रही हूँ. ஒழுங்கா சமையல் பண்றது கிடையாது. ठीक से खाना नहीं पकाती थी. ஜெபம் பண்றேன்னு அங்க என்ன செய்துட்டு இருக்காங்க? प्रार्थना कर रही हूँ करके वहां पर क्या कर रहे? மொபைல் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து விளையாடுறது, ரூமுக்குள்ள இருந்து விளையாடுறதும், मोबाइल फोन लेके रूम के अंदर खेलना, யாருக்கெல்லாம் போன் பண்ணுமா போன் பேசி முடிக்கிறதும், जिस किसी से फोन में बात करना है उनसे फोन पे बात करना. ஆமா, நல்ல தூங்குறது தான் அந்த ரூம் அவங்களுக்கு. अच्छे से सोना ही वो कमरा उनके लिए था. வெளியே வந்து என்ன சொல்றது? நான் ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன். बाहर आके क्या कहते? मैं प्रार्थना कर रही थी. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஒரு நாள் ஏமாத்த கூடாது.
परमेश्वर का नाम लेकर कभी भी उल्लू मत बनाइए। ஜெபம் பண்ண போனா ஜெபம் பண்ண தான் போணும். प्रार्थना करने के लिए जाते तो प्रार्थना के लिए जाओ। ஜெபம் பண்ற இடத்துல வேற ஒரு வேலை இருக்க கூடாது. प्रार्थना करने के जगह पे और कोई काम नहीं रखने का। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। ஆமென் ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னா कुछ बच्चों को देखोगे तो படிக்க மாட்டாங்க. पढ़ेंगे नहीं, ஆனா எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு लेकिन एग्जाम लिख कर आने के बाद பேப்பர் திருத்துற டீச்சருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. पेपर को करेक्ट करने वाले टीचर के लिए प्रार्थना करेंगे। என்ன ஜெபம் பண்ணுவாங்க? क्या प्रार्थना करेंगे? ஆண்டவரே परमेश्वर அவங்க கண்கள் தயவு கிடைக்கட்டும். उनकी आंखों में मेरे लिए दया मिले। உனக்கு பேப்பர்ல ஏதாவது இருந்தா தானே தயவு கிடைக்கும். तेरे पेपर में कुछ रहेगा तभी तो दया मिलेगा। பேப்பர்ல இல்லாம அவங்க என்ன போடுறது? முட்டை தான் போடணும். पेपर में कुछ भी नहीं तो क्या डालेंगे? अंडा ही डालेंगे। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। நம்ம அப்பா அம்மா அப்படிதான். அம்மா அப்பாவும் சிலர் அப்படித்தான். हमारे माता पिताओं में भी कुछ ऐसे ही है। பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய நேரத்துல படிக்க வைக்கணும். बच्चों को जब पढ़ने के लिए रखना है तब पढ़ने के लिए रखना है। எழுதிட்டு வந்த பிறகு ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்க வையும். लिख कर आने के बाद परमेश्वर उनको अच्छा मार्क्स मिले। அப்படி எல்லாம் திருட்டுத்தனமா நம்ம ஆண்டவர் செய்ய மாட்டார். ऐसा चोरी का काम हमारा परमेश्वर नहीं करेंगे। நம்ம ஆண்டவர் மாதிரி டீசன்ட் கடவுள் வேற எங்கேயுமே கிடையாது தெரியுமா? हमारे परमेश्वर के जैसा डिसेंट परमेश्वर कहीं नहीं है, मालूम है क्या? நீ எழுதுனதுக்கு நியாயமா மார்க் தர வைப்பார், அவ்வளவுதான். तूने जो लिखा है उसके लिए न्याय अनुसार मार्क अंक मिलेगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்ன வந்து சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, मेरे से आके बच्चे कहते हैं நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. अच्छा मार्क्स मिलने के लिए प्रार्थना कीजिए। நான் சொல்லுவேன் நீ எழுதுனதுக்கான மார்க் உனக்கு கிடைக்கும். मैं कहता तूने जैसा लिखा वैसा मार्क्स मिलेगा। பிரயாசப்பட மாட்டாங்களா? प्रयास नहीं करेंगे, திருட்டுத்தனமா ஆண்டவர் மார்க் மட்டும் போட்டு கொடுக்கணுமா? चोरी से परमेश्वर मार्क्स देना चाहिए। ஆமென். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க. एक बात समझ लीजिए, தேவன் சோம்பேறிகளை ஆசீர்வதிப்பதே இல்லை. परमेश्वर आलसियों को आशीष नहीं करते। ஆமென். आमीन। சோம்பேறிகளை आलसियों को சத்தமா சொல்லுங்க, जोर से बोलिए, ஆசீர்வதிப்பதே आशीष இல்லை. नहीं करते। ஆமென். आमीन। சிக்கன் குழம்பு வச்சாதான் இன்னைக்கு மத்தியானம் சிக்கன் குழம்பு சாப்பிட முடியும். अरे चिकन का सालन बनाओगे तभी दोपहर को चिकन खा सकते हो। நான் பண்ண மாட்டேன், எனக்கு சிக்கன் குழம்பு வேணும்னா मैं नहीं बनाऊंगा, नहीं पकाऊंगा, मुझे चिकन का सालन चाहिए तो அது நடக்காது. वो नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। சோம்பேறிகளை தேவன் ஆசீர்வதிப்பது இல்லை. आलसियों को परमेश्वर कभी आशीष नहीं करते। இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். और एक कार्य कहता हूँ, தேவன் வேறொருவருடைய பிரயாசத்தை எடுத்து உனக்கு தருவதும் இல்லை. परमेश्वर और किसी के प्रयास को उठा के तुझे नहीं देंगे। மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूँ, தேவன் வேறொருவருடைய பிரயாசத்தை எடுத்து உனக்கு தருவதில்லை. परमेश्वर और किसी एक व्यक्ति के प्रयास को उठाकर तुझे नहीं देंगे। உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அவர் உனக்கு தருவார். तेरे प्रयास का ठीक फल तुझे देंगे। உன் பிரயாசத்தில் இருந்தே உனக்கு பலனை ஆண்டவர் தருவார். तेरे प्रयास तेरे मेहनत में से ही परमेश्वर तुझे फल देंगे। பயிரிடுகிறவனுக்கு மட்டும்தான் பலன் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. जो बीज बोता है उसी को फल मिलता है करके वचन कहता है। பிரயாசப்படாமல் பொருளை தேடும் திட்டங்கள் தேவன் அங்கீகரிப்பதில்லை. प्रयास किए बिना चीजों को ढूंढने का जो योजना है उसे परमेश्वर अंगीकार नहीं करते। பிரயாசப்படாமல் பொருளை தேடும் எந்த திட்டத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. प्रयास किए बिना चीजों को ढूंढना ऐसा कोई भी योजना परमेश्वर अंगीकार नहीं करते। நம்மளுடைய லைஃபே எப்படி இருக்கும் அப்படின்னா, कुछ का जीवन कैसा रहता है? யாராவது ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்களா? कोई तो फ्री मुफ्त में नहीं देगा क्या? நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஃப்ரீயை எதிர்பார்க்கவே செய்யாத. मैं कहता हूं परमेश्वर के बच्चों मुफ्त में फ्री में की कभी मत उम्मीद कीजिए। அங்கிருந்து இவங்க தருவாங்களா, அவங்க தருவாங்களா, இவங்க தருவாங்களா, கவர்மெண்ட் தருமா, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. यहाँ से वो देंगे क्या, वहां से वो देंगे क्या, यहाँ से सरकार गवर्नमेंट देगा क्या, ऐसा उम्मीद मत कीजिए। கிடைச்சா வாங்கிக்க, मिला तो ले लो, அதுக்கு பின்னாலே வாளை பிடிச்சிட்டு நடந்துகிட்டே இருக்காத. उसके पीछे उसका पूंछ पकड़ के मत चलो। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। சிலர் பாருங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வாங்க, कुछ को देख के ऑफिस में काम करते हैं, நல்ல சம்பள உயர்வு வேணும்னு நினைப்பாங்க, अच्छा पगार में ऊंचाई चाहिए करके सोचते हैं, நல்ல ப்ரமோஷன் எல்லாம் வேணும்னு நினைப்பாங்க. अच्छा तरक्की प्रमोशन चाहिए करके सोचते हैं, ஆனா लेकिन சரியா வேலை செய்ய மாட்டாங்க. ठीक से काम नहीं करेंगे। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, பிரயாசப்படாமல் ஆசீர்வாதத்தை தேடுகிறது வீணாகவே தான் இருக்கும். प्रयास किए बिना आशीर्वाद को ढूंढना वो व्यर्थ है। சில பரிசுத்தவான்கள் இருக்காங்க, कुछ पवित्र भक्त है, இவங்க பிரயாசப்படவே மாட்டாங்க. ये लोग प्रयास ही नहीं करेंगे। மாமியார் வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு போவாங்க, सासू माँ ससुर जी के घर पे जाएंगे, அவங்க இருக்கிற பொருளை பார்த்துக்கிட்டு वहां पर की चीजों को देखकर கொண்டாட்டிட்டு நைஸா சொல்றது, पत्नी से चुपके से कहना, பாரு உங்க அம்மா அப்பா வீட்டுல இதெல்லாம் இருக்கு, देख तेरे मम्मी पापा के घर में ये सब है, ஏதாவது ஒண்ணு கேளு, कुछ तो एक मांग, கொஞ்சம் வாங்கிட்டு வா, थोड़ा सा लेके आ, உனக்கு கையும் காலம் ஆண்டவர் தந்திருக்காருல. तेरे को परमेश्वर ने हाथ पाँव दिया है ना। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया बोलिए, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। அந்த எதிர்பார்ப்பே இருக்க கூடாது. वो आशा उम्मीद ही नहीं होनी चाहिए। Praise the Lord. Praise the Lord. தேவன் இதெல்லாம் சோம்பேறிகளுடைய வேலை. देखिए ये सब आलसियों का काम है, இவர்களை தேவன் ஆசீர்வதிப்பதில்லை. इन्हें परमेश्वर आशीष नहीं करेंगे। சிலர் பணத்தை அதிக வட்டி கொடுத்து சம்பாதிக்கணும். कुछ लोग पैसे को अधिक ब्याज में दे के कमाना है। இது ஏமன் ஸ்தோத்திரம், பிரயாச
பிரயாசப்படாமல் பொருளை சேர்ப்பது. ये जो है प्रयास किए बिना चीजों को इकट्ठा करना. சில மக்கள் என்ன உஷாரா இருக்காங்க, कुछ लोग कितने होशियार है, ரெண்டு பைசாக்கு இவங்க வட்டிக்கு வாங்குவாங்க, ये 2 पैसे के ब्याज में लेंगे 5 பைசா 10 பைசாக்கு அவங்க மறு வட்டி கொடுப்பாங்க. और दूसरे तीसरे को 5 पैसे 10 पैसे के ब्याज में देंगे. பிரயாசப்படாமல் பொருளை சம்பாதிக்கிறது அதெல்லாம். प्रयास किए बिना, मेहनत किए बिना चीजों को कमाना वो है. உங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்தது போல இருக்கும், इनकी आर्थिक स्थिति बढ़ रही है जैसे लगेगा, ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னு நான் கீழ உங்களுக்கு சொல்லி தரேன். लेकिन इनके जीवन में क्या होगा मैं नीचे बताता हूँ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இந்தியா முழுசும் ஒரு வியாதி பரவி இருக்கு. आज पूरे भारत देश में एक बीमारी फैली है. லட்ச லட்சமா கொடுத்துறது ஒருத்தண்ட கொண்டு, लाखों लाखों रुपया जाके एक को दे देते. ஆசையை பாருங்க, इच्छा को 5 देखिए. லட்சம் ரூபாய் கொடுத்தா 50,000 ரூபாய் மாசம் வட்டி கிடைக்குமா? கிறுக்கு பையனா அவன். 5 लाख रुपए देंगे तो 50,000 रुपया महीने में ब्याज मिलेगा. क्या पागल है क्या? ஆமென். आमीन. மண்டையில மூளை இருக்கணும்னா நமக்கு अरे सिर के अंदर दिमाग होना चाहिए ना. 1 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 10,000 ரூபாய் வட்டி தருவானா அவன்? 1 लाख रुपए के लिए महीने में 10,000 ब्याज देगा क्या? நிறைய பேர் இப்படி 5 லட்சம் 10 லட்சம்னு கொண்டு போட்டுக்கிட்டேன். बहुत से लोग ऐसे 5 लाख 10 लाख जाके डालकर இன்னைக்கு நாமம் போட்டுக்கிட்டு அலையறாங்க. आज माथे पे नाम डाल के घूम रहे. Praise the Lord. Praise the Lord. ஓட்ட பைசா வர மாட்டேங்குது. जो पैसे डाले वो भी नहीं आ रहा. Praise the Lord. Praise the Lord. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, एक कहावत कहते हैं, பேராசை பெரு நஷ்டம். जो बहुत ही इच्छा करते हैं उनके लिए बड़ा नुकसान होता है. Praise the Lord. Praise the Lord. இதெல்லாம் பிரயாசப்படாமல் பொருளை சம்பாதிக்க ஆசைப்படுகிறார்கள். ये सभी बिना प्रयास के बिना चीजों को कमाने की इच्छा करते. அது வேதத்தில் சரியானது அல்ல என்பதை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தராரு. वो पवित्र शास्त्र के अनुसार सही नहीं है करके पवित्र आत्मा में सिखा रहे हैं. சிலர் லாட்டரி எடுத்துக்கிட்டே இருப்பான், कुछ लॉटरी उठाते हैं, இதுல விழுமா அதுல விழுமா அதுல விழுமா, इसमें गिरेगा क्या, इसमें गिरेगा उसमें गिरेगा, கடைசில இவன் வாழ்க்கை தான் விழுந்து போயிடும். अंत में ये खुद गिर जाएगा. Praise the Lord. Praise the Lord. அவன் சீட் ஆட போறது, जुआ खेलना, पत्ते खेलने இதுல जाना, இருந்து வர்ற பணம் எல்லாம் சாபத்தின் பணங்கள். इसमें से जो भी पैसे आते हैं वो शराब के पैसे ஒரு हैं. காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், एक कार्य मैं आपको ठीक से कहता हूँ, நீங்க சாபத்தின் வழியில ஏதாவது பணம் சம்பாதிச்சா அதுல இருந்து ஒரு பைசா கூட காணிக்கப்பட்டியில நீங்க போடக்கூடாது. அது உங்களுக்கு பெரிய சாபம். आप श्राप के रीति से कोई पैसा आप कमाते तो उसमें से एक पैसा भी दान के पेटी में मत डालिए, वो आपके लिए बड़ा श्राप होगा. உழைங்க, मेहनत कीजिए, பிரயாசப்படுங்க, प्रयास कीजिए, பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் தருவார். प्रयास का फल परमेश्वर देंगे. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது பிரயாசப்படுகிறவன் மேலே மட்டுமே உண்டாகும். परमेश्वर का आशीर्वाद जो कि वो जो प्रयास करते काम करते उनके ऊपर ही आएगा. யோனாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், யோனாவின் புத்தகம், योना के पुत्र, योना के पुस्तक, ஆமென், 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, 4थे अध्याय का 10वां वचन कहता है, பிரயாசப்படாமல் ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்து வந்துச்சு. देखो बिना परिश्रम के एक पेड़ उगकर आया. ஒரே ராத்திரியில முளைச்சிச்சு. एक रेन का पेड़ एक ही रात में उगकर आया. ஆனா ஒரே ராத்திரியில அது அழிஞ்சும் போச்சு. और एक ही रात में वो रेन का पेड़ नाश भी हो गया. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. யோனா, योना ஆமென், ஸ்தோத்திரம், நினிவேல போய் தீர்க்க தரிசனம் சொன்னா. निनिवे शहर में जाके भविष्यवाणी किया. நினிவே ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. निनिवे के लोग जो है परमेश्वर को अपना लिए. இவன் ரொம்ப துக்கம். ये बहुत दुख. ஆண்டவரே, நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, அழிய போறான்னு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. परमेश्वर आपने का भविष्यवाणी कर कि ये सब नाश होंगे कर அவன் மனம் திரும்பிட்டான். और मैंने कहा वो सब मन फिरा लिए. இப்ப அழிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. अब कहते हो कि मैंने नाश नहीं करूंगा. இவன் போய் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்தான். ये ऐसे थक कर जाके वहां पर बैठा. அவன் உட்கார்ந்த இடத்துல ஆண்டவர் ஒரே ராத்திரிக்குள்ளால ஒரு ஆமணக்கு செடியை வளர பண்ணாரு. वो जिस जगह पर बैठा था वहां पर एक ही रात में परमेश्वर ने रेन की पेड़ को उगाए. அன்னைக்கு ராத்திரியே கீடா வர வச்சார், அடுத்த நாளே கீடா வச்சாரு. और अगले दिन उस रेन के पेड़ को सुखा दिए. அடுத்த நாளே பட்டு போச்சு. अगले दिन वो सूख गया. அது என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? वो क्या कहता है मालूम है क्या? நீ பிரயாசப்படாததும், तू जो प्रयास नहीं किया, நீ வளர்க்காததும், तूने जिसे बढ़ाया नहीं, ஒரே ராத்திரியில் முளைத்ததும், एक ही रात में जो उगा, ஏவன் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதும், और एक ही रात में नाश भी हुआ. Praise the Lord. Praise the Lord. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, பிரயாசப்படாம சம்பாதிச்சா ஒரே ராத்திரியில எல்லாம் போயிடும். प्रयास किए बिना आप कमाओगे तो एक ही रात में चले जाएगा. விளங்குச்சா? समझे क्या? கர்த்தரின் ஆசீர்வாதம் யாருக்கு தான்? तो परमेश्वर का आशीर्वाद किसके लिए? பிரயாசப்படுகிறவனுக்கு. जो प्रयास करते. பிரயாசப்படாம நிறைய பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம். प्रयास किए बिना बहुत सारा पैसा कमा सकते, ஆனா लेकिन ஒரே ராத்திரியில एक ही रात में, சொல்லுங்க, बोलिए, அப்ப உங்கள்ட்ட இருக்கு பிரயாசப்படாத பணம்.
तो आपके पास है बिना प्रयास का पैसा, அதனால தான் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. इसलिए थोड़ा अजीब से बैठे हो। பிரயாசப்படாத சம்பாதிச்சதெல்லாம் இங்க பைபிள் சொல்லுது ஒரே ராத்திரியில அழிந்து போகும்னு. प्रयास किए बिना जो भी पैसे कमाए, यहाँ पर पवित्र शास्त्र कहता है वो एक ही रात में नाश हो जाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। நிறைய பேருக்கு என்னன்னா பணம் பணம் பணம். बहुत से लोग के लिए क्या पैसा पैसा पैसा, ஏதாவது சம்பாதிச்சு சேர்த்து வச்சிடணும் சேர்த்து வச்சிடணும் சேர்த்து வச்சிடணும். कैसे भी कमा कर इकट्ठा करके रखना है, जमा करके रखना है। சாகும்போது நம்ம ஒண்ணும் கொண்டு போக மாட்டோம். मरने के समय हम कुछ भी लेकर नहीं जाएंगे। பிரயாசப்பட்டு வை, प्रयास करके रख, நல்ல உள்ள கடினமா உள்ள, अच्छा मेहनत कर, कठिन मेहनत कर। praise the Lord. प्रेज द लॉर्ड। மத்தவங்க சம்பாதிச்சு வச்சிருக்க மேல கண்ணெல்லாம் போக கூடாது. दूसरे जो कमा कर रखे उसके ऊपर तेरी आंख ना लगे। அவன் பிரயாசப்பட்டு சம்பாதிச்சிருக்கலாம். वो प्रयास करके कमाया होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சில ஊழியக்காரங்கள்ட்ட சில பிரச்சனை இருக்கு. कुछ पासवानों के पास कुछ परेशानी है। ஆமென். பிரயாசப்பட்டு சிலர் நல்ல கஷ்டப்பட்டு சபையை கட்டியிருப்பாங்க. कुछ प्रयास कर कर कष्ट उठाकर कलीसिया को अच्छे से बांधे रहेंगे, அவன் இன்னொரு ஊழியக்காரன் பிரயாசமே பட மாட்டான். और दूसरा एक सेवक जो है प्रयास ही नहीं किया रहेगा। எங்கேயாவது பணம் கிடைக்குமான்னு ஓடிக்கிட்டே இருப்பான். कहीं पर पैसा मिलेगा क्या करके ढूंढते रहेगा। அவன் பிரயாசப்பட்டு சபையை கட்டுறவங்களை பார்த்து சொல்லுவான், जो प्रयास करके कलीसिया बांधे उन्हें देखकर कहेगा உங்களுக்கு என்ன, आपको क्या, சபை வளர்ந்திருக்கு. कलीसिया बढ़ गया है। சபை சும்மா வளராதுங்க. कलीसिया ऐसे ही नहीं बढ़ता। பிரயாசப்படாம எல்லாம் சபை வளராது. प्रयास के बिना कलीसिया नहीं बढ़ता। Praise the Lord. प्रेज द लॉर्ड। நான் என்கிட்ட எல்லாம் நிறைய பேர் நேருக்கு நேரே சொல்லுவாங்க. मेरे से बहुत से लोग सामने सामने कहते हैं। நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, मैं क्या कहता हूं मालूम है क्या, நீ பிரயாசப்படு உனக்கு பலனை கத்து தருவா. तू प्रयास कर तेरे को फल परमेश्वर देंगे। சிலருக்கெல்லாம் பொறாமை, कुछ लोग के लिए डर, உங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்ல. आपको क्या, आपको एक भी कमी नहीं। உண்மைதான். सच। அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆண்டவர் குறை இல்லாம நடத்துறேன். उस दिन से लेकर आज तक बिना कमी के परमेश्वर मुझे चलाए। என்னைக்கு சர்ச்சை ஆரம்பிச்சேன் அன்னைக்கு 10 பேர் தான். जिस दिन चर्च शुरू किया उस दिन 10 जन ही। அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறையும் எனக்கு தரல ஆண்டவர். उस दिन से लेकर आज के दिन तक एक भी कमी घटी परमेश्वर ने दी। வர்றதுக்கு முன்னாலே இந்த குறைய ஆண்டவர் வைக்கவே இல்ல. आपके आने से पहले भी परमेश्वर मुझे कोई कमी घटी नहीं दी है। ஒருத்தன்ட்ட அன்னைக்கும் கை நீட்டினதே கிடையாது. उस दिन भी एक के भी सामने हाथ नहीं बढ़ाया। 1 ரூபாய் 10 ரூபாய் தருவியான்னு ஒருத்தன்ட்ட கேட்டதும் கிடையாது. 1 रुपया 10 रुपया देगा क्या करके किसी से नहीं पूछा। அன்னைக்கும் ஒரு வீட்ல போய் கை நீட்டி காணிக்க வாங்குனது கிடையாது. उस दिन भी किसी घर पे जाके हाथ बढ़ाकर दान नहीं लिया। முட்டி போடுவேன் பல மணி நேரங்கள். घुटने टेकता था कई घंटे। பிரயாசப்படுகிறவனுக்கு கர்த்தர் பலனை தருவார். जो प्रयास करते उनको परमेश्वर फल देंगे। ஆத்துமாக்கள் வர்றாங்களோ வரலையோ, आत्माएं आते या नहीं आते हैं, பல மணி நேரங்கள் நடப்பேன். कई घंटे चलता था, பல ஆயிரம் டாக்ஸ்கள் கொடுப்பேன். कई हजारों ट्रैक्स बांटता था, ஆக்கிறவனுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டே நடப்பேன். जो भी दिखता था उसको तो समाचार बताकर चलता था। ஒரு நாள் வீட்ல முடங்கி இருக்க மாட்டோம் நாங்க. एक भी दिन घर के अंदर हम बैठे नहीं रहते थे। பிரயாசப்படாம சபை வளராது. प्रयास के बिना कलीसिया नहीं बढ़ेगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। இன்னைக்கு வெளிய இருந்துட்டு சொல்ல சொல்றாங்க. आज बाहर से कुछ लोग कहते हैं, என்று நேருக்கு நேரே கேக்குறாங்க சிலர்லாம். मुझसे तो सामने सामने कुछ लोग कहते हैं। நான் சொல்லுவேன், मैं कहता हूँ அன்னைக்கு 10 பேருக்காக பிரயாசப்பட்டேன். उस दिन 10 जन के लिए प्रयास किया। இன்னைக்கு ஆண்டவர் 300 350 பேர் தந்திருக்காரு. आज परमेश्वर 300 350 दिए। அன்னைய விட இன்னைக்கு அதிக பிரயாசப்படுறேன் நான். उस दिन से आज के अधिक प्रयास करता हूँ। கேட்பாங்க ஏன்? पूछते क्यों? அன்னைக்கு 10 பேரை தான் மேய்ச்சேன். उस दिन 10 कोई सोचा, இன்னைக்கு 350 பேரை மேய்க்கணும். उस दिन 10 कोई चलाया था, 350 को चलाना है। அப்ப தேவ கிருபை குறைவா வேணுமா நிறைவா வேணுமா? तो परमेश्वर का अनुग्रह कम चाहिए या ज्यादा चाहिए? அது எங்க கிடைக்கும்? कहाँ मिलेगा? அப்ப அன்னைக்கோட இன்னைக்கு அதிகமா நான் முட்டி போடுறேன். तो उस दिन से आज के अधिक घुटने टेकता हूँ। அது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ये उनको नहीं पता। ஆமென். आमीन। நான் ஒருத்தனை பார்த்து கேட்டேன், मैं एक को देख के पूछा, 10 ஆடு வளர்க்கிறது கஷ்டமா 100 ஆடு வளர்க்கிறது கஷ்டமான்னு? अरे 10 बकरी भेड़ को पालना कष्ट है या 100 भेड़ बकरी को पालना कष्ट है? 100னா उसने कहा 100। அப்படித்தான் வாழ்க்கை. मैंने कहा वैसा ही जीवन। 10 பேரை வச்சு கஷ்டப்படுறேன்னா நான் 100 பேரை வச்சு அதுக்கு மேல கஷ்டப்படணும்ப்பா. 10 जन को रख के तू कष्ट उठा रहा है तो मैं 100 जन को रख के उससे भी अधिक कष्ट उठा रहा हूँ। ஆமென். आमीन। பிரயாசப்பட்டதான் வளரும். प्रयास करेंगे तभी बढ़ेगा। ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நின்னு கதறுகிறேன். हर एक आत्मा के लिए परमेश्वर के द्वार खड़े रह के मैं चिल्लाता हूँ। என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை நான் தேவ சமூகத்துல மனம் உடைஞ்சு அழுறேன். मेरे बच्चों के लिए कोई कष्ट है तो मैं परमेश्वर के सम्मुख टूट कर रोता हूँ। ஓ நீ அதை செய், जाके तू कर, உன் சபை வளரும்னு சொல்லி அனுப்புறேன். तेरा कलीसिया बढ़ेगा करके मैं कहकर बेचता हूँ। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரயாசப்படாம ஒரு வளர்ச்சியை நம்ம காண முடியாது. प्रयास के बिना एक बढ़ोतरी को हम देख नहीं सकते। பிரயாசப்படாமல் தேவன் நம்ம ஆசீர்வதிக்கவே முடியாதுங்க. प्रयास के बिना परमेश्वर में आशीष नहीं कर सकते। Hallelujah. 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 பிரயாசப்படாதவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. जो प्रयास नहीं करता उसके बारे में बाइबल कहता है ஏமன் அவர்கள் சோம்பேறிகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वे आलसी करके पवित्र शास्त्र में कहा गया है। சோம்பேறிகள் எப்படி இருப்பாங்க? आलसी कैसे रहेंगे? தீத்துவின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தீத்துவின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். तीतू के पुस्तक का पहले
अध्याय का 12वां वचन। ஏமன் ஸ்தோத்திரம். தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். तीतू का पुस्तक का पहले अध्याय का 12वां वचन। அவங்க எப்படி இருப்பாங்க? சோம்பேறிகளை பார்த்து நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியும். आलसियों को देखकर हम पता लगा सकते हो कैसे रहेंगे। அவர்கள் ஓயாம பொய் சொல்லுவான். वो जो बिना रुके झूठ बोलेंगे। சோம்பேறி என்ன சொல்லுவான்? आलसी क्या कहेगा? என்ன சொல்லுவான்? क्या कहेगा? பொய் சொல்லிட்டே இருப்பான். वो झूठ बोलते रहेंगे। வேலைக்கு போகலையா? काम पे नहीं गया क्या? உடம்பெல்லாம் வலிக்குது. शरीर पूरा दुख रहा है। என்னது? क्या? உடம்பெல்லாம் शरीर पूरा வலிக்காமலா சோறு தின்றோம் நம்ம? अरे हमको दुखे बिना हम खाना खाते क्या? நம்மள பார்த்தா வலிக்காதவ மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். हमें देख के उसको लगता है कि हमको दुखता नहीं है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। உடம்பெல்லாம் வலிக்குது. शरीर में पूरा दर्द है। இல்லன்னா வேற ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டே இருப்பான். नहीं तो और कोई बहाना कहते रहेगा। சிலரை பாத்தீங்கன்னா 30 நாள் வேலையில 15 நாள் கூட போக மாட்டேங்க. कुछ को देखोगे तो 30 दिन के काम में 15 दिन भी नहीं जाता। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஓயாம பொய் சொல்றான்னு அவன் சோம்பேறி. अरे सदा झूठ बोल रहा है तो वो एक आलसी है। ஆமென். आमीन। ஆமென். நல்ல சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஆனா வேலைக்கு போக மாட்டான். अच्छा खाने की इच्छा रहेगी लेकिन काम पे नहीं जाएगा। அதுவும் பைபிள் இருக்கு. वो भी बाइबल में है। அடுத்தது சோம்பேறி எப்படி இருப்பானா? अगला आलसी कैसे रहेगा? துஷ்ட மிருகம். दुष्ट प्राणी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படினா என்ன அர்த்தம்? उसका क्या मतलब? சுயநலவாதியா இருப்பான். वो जो है वो स्वार्थी रहेगा। ரொம்ப கோபம் வரும் சோம்பேறிக்கு தான். आलसी को बहुत गुस्सा आएगा। ரொம்ப கோபம் யாருக்கு வரும்? बहुत गुस्सा क्रोध किसको आएगा? சோம்பேறிக்கு தான் ரொம்ப கோபம் வரும். அப்படி நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. आलसी को आएगा ऐसा मैं नहीं कहता, बाइबल कहता है। Praise the Lord. Praise the Lord। அதனால தான் அவங்கள பைபிள் சொல்லுது துஷ்ட மிருகம். इसीलिए बाइबल कहता है वो दुष्ट प्राणी है। அது பெரு வயிற்று சோம்பேறிகள். और जो बड़ा पेट के होते हैं आलसी। பெரு வயிறு, அவன் வயிறு நிறையணும். बड़ा पेट पेटू होते हैं कि उनका पेट भरना चाहिए। ஆமென். சாப்பாட்டிலே குறியா இருப்பான். खाने पे ही उनका निशाना रहता है। வேலைக்கு போக மாட்டான், பைசா கொடுக்க மாட்டான். काम पे नहीं जाएगा, पैसा नहीं देगा। சாப்பாடு மட்டும் வேணும், இல்லன்னா பொண்டாட்டி அடிப்பான். खाना सिर्फ चाहिए नहीं तो पत्नी को मारेगा। அவனுக்கு வயிறு நிறைய. उसका पेट भरने के लिए எப்ப பார்த்தாலும் சிக்கன் இல்லாம சாப்பாடே போகாது. जब देखो चिकन के बिना खाना नहीं जाएगा। Praise the Lord. Praise the Lord। ஆமென். இவெல்லாம் சோம்பேறின்னு பைபிள் சொல்லுது. ये सब आलसी करके बाइबल कहता है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. तमिल में कहावत कहते हैं நாய்க்கு வேலை இல்ல, உட்கார்றதுக்கு நேரமும் இல்ல அப்படின்னு. कुत्ते के लिए काम करने के लिए समय भी नहीं, बैठने काम करने के लिए काम भी नहीं और बैठने के लिए समय भी नहीं है। சோம்பேறிகளை பாருங்க, आलसियों को देखिए சுத்திக்கிட்டே நடப்பான். घूमते फिरते சுத்திக்கிட்டே நடப்பான். घूमते रहते, ஒரு பைசாக்கு வேலை கிடையாது. एक पैसे का काम नहीं। Praise the Lord. Praise the Lord। நீதிமொழிகள் 26:13 சொல்லுது. नीति वचन का 26वें अध्याय का 13वां वचन कहता है அவன் சோம்பேறி என்ன சொல்வானா? आलसी क्या कहता है? வழியில போனா சிங்கம் இருக்கும். अरे रास्ते में जाएंगे तो शेर है। Praise the Lord. Praise the Lord। என்ன சொல்லுவான்? क्या कहेगा? நீதிமொழிகள் 26:13 part 26:13. नीति वचन का 26वें अध्याय का 13वां वचन। ஏமன் ஸ்தோத்திரம். வழியில போனா சிங்கம் இருக்கும். आलसी कहता है कि मार्ग में रास्ते में शेर है। நடு வீதியில சிங்கம் இருக்கும்னு சோம்பேறி சொல்லுவான். चौक में सिंह है करके आलसी कहेगा। ஆமென். ஆமென்। சிலரை பார்த்து கேட்டா சொல்லுவாங்க, அங்க போனா பிரச்சனை, இங்க போனா பிரச்சனை, நான் எதை தொட்டாலும் பிரச்சனை வருது பாஸ்டர். कुछ को पूछते तो कहते वहां जाओ परेशानी, यहाँ जाओ परेशानी, में कुछ भी चू परेशानी। அதனால நான் வீட்ல இருக்கேன். इसीलिए मैं घर के अंदर ही हूँ। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। சிலர் சொல்லுவாங்க, कुछ कहते हैं அந்த வேலையில போனா சம்பளம் கம்மியா கிடைக்கும், அதனால நான் போக மாட்டேங்கிறேன். उस काम पे जाएंगे तो तनख्वाह पगार बहुत कम है इसके लिए नहीं जाऊंगा। அந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேங்கிறேன். वो काम मुझे पसंद है इसके लिए मैं नहीं जाऊंगा। நீங்களும் நானும் பிடிச்சா இந்த வேலைகளை செய்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? आप और मैं ये काम पसंद है इसके लिए काम को कर रहे हैं क्या? नहीं नहीं। ஆனா நான் செய்யாம இருந்தா கர்த்தர் எனக்கு தர மாட்டாரு. लेकिन मैं नहीं करूंगा तो परमेश्वर मुझे नहीं देंगे। பைபிள்ல தெளிவா இருக்கு. ஏமன் வேலை செய்யாதவன் சாப்பிட கூடாது. बाइबल में साफ लिखा है जो काम नहीं करता वो नहीं खाना चाहिए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। ஏமன் ஸ்தோத்திரம். யோசேப்பு குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. यूसुफ के बारे में पवित्र शास्त्र में बताया गया है அவன் அடிமையா வேலை செய்றான். वो एक गुलाम के रूप में काम कर रहा है। அடிமையா வேலை செய்றான். गुलाम के रूप में काम कर रहा है। செல்வந்த குடும்பத்துல ராஜாவ மாதிரி இருந்தவங்க. वो जो एक धनवान जैसे उसके घर परिवार में था। பல வர்ண அங்கி அவன் அணிந்திருந்தவன். कई रंगों के वो अंग रखा वो पहना था। அது எல்லா குடும்பத்தாரும் அணிவதில்லை. वो सारे परिवार वाले नहीं पहनते। பெரிய செல்வந்தர்களின் குடும்பத்தில் தான் அணிவாங்க. वो बड़े धनवान के परिवार में उसे पहनते थे। அவ்வளவு ராஜா மாதிரி இருந்தவன். उतना राजा की तरह था। அவன் பிடிக்கப்பட்டு விலைக்கு விற்கப்பட்டு அடிமையா வேலை செய்றான். पकड़ाया जाकर उसे पकड़कर गुलाम के रूप में बेच दिया और वो गुलाम के रूप में काम कर रहा है। அங்க நீங்க பாத்தீங்கன்னா वहां पर आप देखोगे तो அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சின்சியரா செய்தான். उसको जो काम वहां पर दिया गया था वो उसे सिंसियर ईमानदारी से किया। யோசேப்பு என்ன வேலை செய்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? यूसुफ क्या काम किया होगा कर आप सोचते हो? அடிமை தானே அவன். वो तो एक गुलाम है ना। அடிமை. गुलाम
அடிமை. गुलाम। நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். मैं थोड़ा समय सोच के देखा, ஆடு மாடுகள் இருந்ததுன்னா கண்டிப்பா இவன் சாணி அழிப்பான். भेड़ बकरी रही होती तो ये जरूर उसके गोबर को उठाता। வீட்டுல உள்ளவங்களுக்கு துணி துவைச்சு கொடுக்கணும், घर वाले का कपड़े धोकर देना रहेगा, பாத்திரம் கழுவி கொடுக்கணும், बर्तन धोकर देना रहेगा, சமையல் பண்ணி கொடுக்கணும். उनको खाना पकाकर देना रहेगा। யோசேப்பு இந்த வேலையை பிடிச்சுதான் செய்தாரா? क्या यूसुफ को एक काम पसंद था इसलिए वो किए क्या? இல்ல. नहीं, ஆனா लेकिन செய்ததை உண்மையா செய்தார். जो वो किए उसे ईमानदारी से किए। Praise the Lord. Praise the Lord। செய்ததை உண்மையா செய்ததனால தான் जो किए वो सच्चाई से किए, इस वजह से எஜமான் பார்த்தான், मालिक ने देखा, எப்ப நீ செய்யறத நல்லா செய்யற, देख भाई तू जो भी करता है सही तरीके से करता है। தூக்கி வீட்டுல சூப்பர்வைசரா வச்சான். उसे उठाकर घर का सुपरवाइजर के रूप में रख दिया। Praise the Lord. Praise the Lord। அல்லேலூயா. हालेलुया। அந்த சூப்பர்வைசர் வேலையை நல்லா செய்தான். और वो सुपरवाइजर का काम भी अच्छे से किया। அதனால தான் ஆண்டவர் தேசத்திலே ராஜாவ மாதிரி எகிப்து தேசத்தின் அதிபதியா மாத்தினார். इसीलिए परमेश्वर उसे मिस्र देश में राजा के रूप में, अधिकारी के रूप में उठाकर रखे। உங்களுக்கு ஆண்டவர் சின்ன வேலை தந்தாலும் சரி, பெரிய வேலை தந்திருந்தாலும் சரி, आपको परमेश्वर छोटा काम दिए हो या बड़ा काम दिए हो, தந்தத சின்சியரா செய்து தொலை. जो दिया उसे सिंसियरली, ईमानदारी से कीजिए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। என்ன வேலையா இருந்தாலும் சரி, जो भी काम क्यों ना हो, கொடுத்தத ஒழுங்கா செய்யுங்க, जो आपके हाथ में दिया गया उसे ठीक से कीजिए, சரியா செய்யுங்க. सही तरीके से कीजिए। அங்கதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். वहीं परमेश्वर आप कोशिश कर सकते हैं। Praise the Lord. Praise the Lord। நீ எந்த வேலையை செய்தாலும் மனுஷனுக்காக செய்யாத. तू कोई भी काम करते तो मनुष्य के लिए मत कर, மனுஷனை திருப்திப்படுத்தணும் செய்யாத. मनुष्य को तृप्त करने के लिए मत कर। கர்த்தர் இந்த வேலையை எனக்கு தந்திருக்கார், परमेश्वर इस काम को मुझे दिए, இத கர்த்தருடைய பார்வையில நான் ஒழுங்கா செய்வேன். इसे परमेश्वर की दृष्टि में मैं ठीक से करूंगा। நீ செய்யறதுக்கான கூலி கூட உனக்கு சரியா கிடைக்காம இருக்கலாம். तू करने वाले इस काम के लिए तेरे को கூலி पगार भी ठीक से नहीं मिलता அவங்க होगा। பிரயாசப்பட அதனுடைய கூலி உனக்கு கிடைக்காம இருக்கலாம். तू बहुत प्रयास करे लेकिन उसका கூலி तनख्वाह तुझे नहीं मिल रहा ஆனா है। ஒரு நாள் வரும், लेकिन एक दिन आएगा, யோசேப்பு போல கர்த்தரால நீ உயர்த்தப்படுவே. यूसुफ की तरह परमेश्वर के द्वारा तो ऊपर उठाया जाएगा। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। ஏன் சொல்றேன் தெரியுமா? क्यों कह रहा हूं मालूम है क्या? சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யவே முடியாது. आलसियों की परमेश्वर मदद नहीं कर सकते। ஆமென். ஸ்தோத்திரம். சோம்பேறிகளுக்கு கர்த்தர் ஆமென் கை கொடுக்கவே மாட்டார். आलसियों का परमेश्वर हाथ देंगे ही नहीं। ஆமென். அந்த வேலை கிடைச்சா போவேன், இந்த வேலை கிடைச்சா போவேன், இல்ல என்ன கிடைக்க போ. अरे वो काम मिलेगा तो जाऊंगा नहीं, ये काम मिलूंगा तो जाऊंगा नहीं, तू जो मिलता है तू जा, அது உண்மையா செய். उसे सच्चाई से कर। அங்கிருந்து கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பா. वहां पर से परमेश्वर तुझे ऊंचा उठाएंगे। அல்லேலூயா. हालेलुया। நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 26வது அதிகாரம் 14வது சொல்கிறது. नीति वचन का 26 अध्याय का 14 वचन कहता है, சோம்பேறி எப்படி இருப்பானா? आलसी कैसे रहता है? அந்த வசனம் நல்லா இருக்கு பாருங்க. देखिए वो वचन अच्छा है। கதவு கீழ் முனையில் ஆடுவது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டே இருப்பான். जैसे दरवाजा किवाड़ अपनी चूल पर घूमता है, वैसे आलसी अपनी खाट पर करवटे लेता है। கீழ் முனைனா என்ன? किवाड़ चूल मतलब क्या? ஏமன் இந்த கதவை திறந்தாச்சுன்னா அந்த சைடுல இருக்கு பாருங்க. देखिए दरवाजे खोल देंगे तो साइड में है ना, இப்படி திறந்தா கதவு இப்படி ஆடும், ऐसा खोलेंगे तो दरवाजा ऐसे ही हिलेगा, இப்படி தான். ऐसे ही। சோம்பேறி என்ன செய்வான்? आलसी क्या करता है? தூங்கிட்டே கிடப்பான். खाट पर लेटकर अच्छा करवटे लेते रहता है। நேரம் விடியல இன்னும், अभी भी सवेरा नहीं हुआ है, வெயில் இன்னும் சரியா அடிக்கல. धूप अभी तक ठीक से आया नहीं है। Praise the Lord. Praise the Lord। ஆமென். आमीन। எழும்புங்க. उठिए, அந்த பக்கம் புரடுவான், இந்த பக்கம் புரடுவான். उस तरफ करवटे लेगा, इस तरफ करवटे लेगा, அதோட கொஞ்சம் கூட எழுப்புனா மூஞ்சில ஓடி போதிக்கும். और थोड़ा और उठाएंगे तो मुंह भी बंद कर लेगा। Praise the Lord. Praise the Lord। ஏமன் சோம்பேறி அப்படித்தான் இருப்பான்னு பைபிள் சொல்லுது. आलसी ऐसे ही रहेगा करके बाइबल कहता है। Praise the Lord. Praise the Lord। விதைக்க வேண்டிய நேரத்துல விதைக்காம தூங்கிட்டு இருந்த அறுவடை நேரத்துல என்ன கிடைக்கும்? अरे बीज बोने के समय में बीज नहीं बोएंगे, सोते रहेंगे तो कटनी के समय में क्या मिलेगा? நல்ல வயசுல நல்ல உழைக்காம, अच्छे समय में अच्छे दिन में मेहनत किए बिना, 65-70 வயசுல எனக்கு சாப்பாடு போடுனா எவன் போடுவான்? 65 और 70 साल में मुझे खाना दे करके बोलोगे तो कौन देगा? Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। நீதிமொழிகள் 6வது அதிகாரம் नीति वचन का 6वां अध्याय 9 முதல் 11 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள். 9 से लेके 10 वचन में कहे गए कुछ कार्य। ஆமா, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் नीति वचन का 6वां अध्याय 9 முதல் 11 வசனங்கள்ல சில வார்த்தைகள் சோம்பேறிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9 से लेके 11वें वचन में आलसियों के बारे में कुछ कार्य बताए गए। சோம்பேறி, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? ये आलसी तू कब तक सोता रहेगा? உன் தூக்கத்தை விட்டு எப்பொழுது எழுந்திருப்பாய்? तेरी नींद कब टूटेगी? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், कुछ और सो लेना, थोड़ी सी नींद, இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ? एक और झपकी, थोड़ा और छाती पे हाथ रख के लेटे रहना, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவா, तब तेरा कंगालपन बटमार की नाही, உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போல இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और तेरी घटिया हथियार बांध के समान आ पड़ेगी। Praise the Lord. Praise the Lord। சோம்பேறி தூங்கிட்டே இருப்பான், आलसी लेटे रहता है, அவனுடைய தரித்திரம் வழிப்போக்கனை போல இருக்குன்னு பைபிள் சொல்லுது. उसका कंगालपन बटमार की नहीं रहेगा। பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் கொடுக்கிறதான
தேவன் நம்முடைய தேவன். प्रयास करने वालों के लिए फल देने वाला हमारा परमेश्वर है। பிரயாசப்பட்டு தோற்றுட்டியா? प्रयास करके तू हार गया क्या? நீ ஜெபம் பண்ணு. तू प्रार्थना कर। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சில பிரயாசப்படுவான், कुछ प्रयास करते வேலையே கிடைக்காது. काम ही नहीं मिलता। பிரயாசப்படுவான், प्रयास करते ஆசீர்வாதமே கிடைக்காது. आशीर्वाद ही नहीं मिलता। அப்படியே சோர்ந்து போய் படுத்துக்குவான். वैसे ही निराश होकर लेट जाता है। நான் சொல்றேன் அப்படி படுக்காத. मैं कहता ऐसा मत लेट। கிடைக்கிறதுக்கு பிரயாசப்பட்டுட்டே இரு. जब तक नहीं मिलता प्रयास करते रहे। Praise the Lord. Praise the Lord। ஸ்பைடர் சிலந்தி வலை கட்டுறத பார்த்திருக்கீங்களா? एक मकड़ी को उसके जाल को बांधते हुए देखियो क्या? Praise the Lord. Praise the Lord। அழகா இருக்கும், बहुत सुंदर रहता ரொம்ப है। அழகா இருக்கும். बहुत सुंदर रहता है। ஏமா நம்ம வெளியெல்லாம் சில இடங்கள்ல கட்டுறத நாங்க எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். और बाहर कुछ जगह पर जब वो मकड़ी अपनी जाल बांधता है तो उसे देखकर हम बहुत ही उसका जो है अच्छे से हम ध्यान से दिलचस्पी रखते हैं। நாங்க சின்ன வயசுல எல்லாம் இந்த ஆத்து ஓரமா ஸ்கூலுக்கு போனோம். हम जो के जब बचपन में नदी के किनारे से हम स्कूल के लिए जाते थे। அதுக்கு அந்த ஆத்து ஓரத்துல நிறைய செடிகள்ல இது நிறைய ஸ்பைடர் கட்டி இருக்கும். और उस किनारे पे जाते समय बहुत से पेड़ों पर जो है मकड़ी जो अपनी जाल बांधी रहती நாங்க है। என்ன பண்ணணும், அறுத்து விட்டுருவோம். हम क्या करते हैं उसे तोड़ देते हैं। அறுத்து விட்டுக்கிட்டு பார்த்துட்டே இருப்போம். तोड़कर हम देखते रहते हैं। அது சும்மா இருக்காது, वो चुपचाप नहीं रहता। அடுத்தது மேலே ஏறும், अगला ऊपर चढ़ता है, மேல இருந்து கீழே குதிக்கும், ऊपर से नीचे उड़ी मारता இந்த है, பக்கத்துல இருந்து இங்க தாவிரும். इस तरफ से इस तरफ जाता है। எத்தனை தடவை அறுத்து விட்டு இருப்போம் நாலு. कितने भी बार उसकी जाल को तोड़ दो। நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு முன்னால அதை விட அழகா கட்டிடுறோம். हम स्कूल जाकर वापस आने से पहले उससे भी बढ़िया बांधी रहती है। அடுத்த நாள் அறுத்து விட்டாலும் அது பாட்டு கட்டிட்டே இருக்கும். अगले दिन भी उसे तोड़ देंगे तो वैसे ही बांधते रहता है। ஒரே நேரத்துல வந்து கட்ட முடியாது. एक ही समय में उसे बांध नहीं सकते। சில நேரத்துல இங்க இருந்து அந்த பக்கம் குதிக்கிறது பிரயாசப்படும். कुछ समय यहाँ से वहां पर कूदने के लिए प्रयास करते हैं, ஆனா அதால குதிக்க முடியாம கீழே விழுந்துரும். लेकिन वो नहीं कर पाते, नीचे गिर जाते। மறுபடியும் எழும்பி இங்க இருந்து அடுத்தது குதிக்கும். फिर से उठकर यहाँ से फिर से वहां पर जंप मारते हैं। கட்டி முடிக்கிறது வரைக்கும் அது பிரயாசப்பட்டு கட்டி முடிச்சான். उससे बांध कर पूरा करने तक प्रयास करते रहते और प्रयास करके उसे बांध कर खत्म करते हैं। ஆமென். आमीन। சிலர் பிரயாசப்பட்டு சோர்ந்து போயிருப்பாங்க. कुछ लोग प्रयास करके निराश हो गए रहते हैं। பிரயாசப்பட்டுக்கிட்டே இரு. प्रयास करते रहे। பேதுரு ராம் முழுதும் பிரயாசப்பட்டான். पत्रस रात पूरा प्रयास किया। அவங்கிட்ட தான் ஆண்டவர் போனார். उसी के पास परमेश्वर गए। சோம்பேறியா பிரயாசப்படாம படக வச்சுக்கிட்டு இருந்தவன்ட்ட ஆண்டவர் போகலங்க. अरे आलसी जो प्रयास नहीं किया और अपना नाव रखा था उसके पास यीशु नहीं गए। இப்ப யாருக்கு தான் கர்த்தர் உதவி செய்வார்? तो परमेश्वर किसके लिए मदद करेंगे? சோம்பேறியா இல்லாம சுறுசுறுப்பா இருக்கணும். जो आलसी नहीं, जो अच्छे से तेजी से करते हैं। ஆமென். आमीन। எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு வந்துகிட்டு படுத்துவீங்க. कहीं एक जगह पर जाकर आके लेट जाना। ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல, कुछ भी नहीं मिला। ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. कुछ भी नहीं मिला। பிரயாசப்பட்டுக்கிட்டே இரு. प्रयास करते रहो। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। நல்ல கைகளை உயர்த்தி अच्छे से हाथ उठाकर Hallelujah. हालेलुया। ஆண்டவருடைய சீஷர்களை பாருங்க. परमेश्वर के चेलों को देखिए। யாரையாவது ஆண்டவர் சோம்பேறிகளை சீஷனா மாத்திருக்காரா? किसी आलसी को परमेश्वर अपना चेला बनाए क्या? சும்மா நின்னா அவனை கூட்டிட்டு வந்து சீஷன் ஆக்குனாரா? अरे वैसे खाली फुकट खड़ा है उसे पकड़ के ले क्या के चेला बनाए क्या? அத்தனை பேரையும் ஆண்டவர் சந்தித்த இடம் அவன் வேலை செய்துட்டு இருந்த இடம் தான். अरे सारे चेले से जहां पर मुलाकात की वो काम कर रहे थे उस जगह पर ही। நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறவன தான். अच्छे से तेजी से जल्दी से काम करने वाले। பவுல பாருங்க. पौलुस को देखिए। அவன் சோம்பேறிலாம் கிடையாது. वो आलसी सब नहीं। நாலு பேரை கொல்லவாது செய்யணும்னு ஓடிட்டு இருந்தான். अरे 4 जन को मार तो डालना है करके दौड़ रहा था। என்னமோ ஒண்ணு, कुछ तो एक, என்னமோ ஒண்ணு, कुछ तो एक। அவனை தான் ஆண்டவர் பிடிச்சிருக்கிறாரு. उसे ही परमेश्वर पकड़े। ஆமென். ஆமென்। அப்ப பிரயாசப்படுகிறோம். तो प्रयास करते ஆனா हैं, பிரயாசத்தின் பலன் சில நேரத்தில் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. लेकिन प्रयास का फल कुछ समय में नहीं मिलता। அப்ப நம்ம பிரயாசப்பட்டால் மட்டும் போதாது, तो हम प्रयास करेंगे तो काफी नहीं। பிரயாசத்தோடு கூட கர்த்தரை தேட வேண்டும். प्रयास के साथ परमेश्वर को ढूंढना है। ஏவன் பிரயாசப்படுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். तो प्रयास जो करते हैं उसे परमेश्वर आशीष करते हैं। அவன் பிரயாசப்பட்டால் மட்டும் போதாது, तो प्रयास करेंगे वही काफी नहीं। பிரயாசத்தில் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். उस प्रयास में परमेश्वर का हाथ हमारे साथ रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। பிரயாசப்பட்டாலும் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல் இருக்குமானால், प्रयास कर रहे हैं और परमेश्वर का क्रोध हमारे ऊपर है तो அதன் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவது இல்லை. उसके ऊपर परमेश्वर का आशीर्वाद नहीं आएगा। எரேமியாவின் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. यिर्मयाह का पुस्तक का 12वें अध्याय का 13वां वचन कहता है। அவர்கள் கோதுமை விதைத்தார்கள், देखिए वो गेहूं के बीज बोए முள்ளுகளை அறுப்பார்கள், और कटीले को काटेंगे। பிரயாசப்படுவார்கள், मेहनत करेंगे பிரயோஜனம் அடையார்கள், அடைய மாட்டார்கள். लेकिन उसका कुछ लाभ नहीं होगा। கர்த்தருடைய உக்கிரக கோபத்தினால் परमेश्वर के क्रोध के भड़कने के कारण உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுவார்கள்.
उनके खेतों के उपज के कारण वे लज्जित होंगे। இந்த வசனத்தை பாருங்க. इस वचन को देखिए। கோதுமையை பிரயாசப்பட்டு விதைச்சான். गेहूं तो बोया, என்ன அறுவடை பண்ணா? लेकिन क्या कटनी किया? என்ன அறுவடை பண்ணா? क्या कटनी किया? என்ன பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களா. मुझे देखकर बोलिए ना। என்ன அறுவடை பண்ணா? क्या कटनी किया? முள்ளுகளை அறுவடை பண்ணுகிறான். कटीले पेड़ काटे। பிரயாசப்படுகிறான், பிரயோஜனம் அடைவதில்லை. प्रयास करता है लेकिन कुछ लाभ नहीं हुआ। காரணம் என்ன? कारण क्या? கர்த்தருடைய கோபம், परमेश्वर का क्रोध, கர்த்தருடைய परमेश्वर का கோபம். क्रोध। சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல பிரயாசப்படுவாங்கங்க. कुछ के जीवन में देखोगे तो अच्छा प्रयास करते, ரெஸ்ட் இல்லாம உழைப்பான். बिना आराम के मेहनत करते। சிலர் பார்த்திருக்கேன் பகல் இரவா உழைக்கிறான். कुछ को देखा दोपहर रात मेहनत करते, 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குறான். 4 या 5 घंटे ही वो नींद लेते। வாழ்க்கையில இவனுடைய பிரயாசத்துக்கு பலனே கிடைக்கிறது இல்ல. लेकिन इनके जीवन में इनके मेहनत इनके प्रयास का फल ही नहीं मिलता। ஒன்னு பிரயாசப்பட்டாதான் பலன். एक प्रयास करोगे तभी फल है। இரண்டாவது பிரயாசப்பட்டால் மட்டும் போதாது. दूसरा प्रयास करोगे उतना ही काफी नहीं। தேவ கிருபை வேணும். परमेश्वर का अनुग्रह चाहिए। கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். परमेश्वर का आशीर्वाद चाहिए। கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். परमेश्वर का हाथ हमारे साथ रहना चाहिए। கர்த்தருடைய கை நம்ம கூட இல்லனா, परमेश्वर का हाथ हमारे साथ नहीं है तो கோதுமையை விதைச்சிட்டு गेहूं को बोकर கோதுமை கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். अरे गेहूं मिलेगी करके आशा रखोगे, முள்ளத்தான் அறுவடை செய்ய வேண்டியது இருக்கு. लेकिन कांटे कोई काटना पड़ेगा। ஏமன் கர்த்தருடைய கோபம் இருக்குன்னு சொன்னா, परमेश्वर का क्रोध है तो ஏமன் ஸ்தோத்திரம் பிரயாசப்படுவார்கள். प्रयास करेंगे, பிரயாசத்தின் பலன் கிடைக்கல. प्रयास का फल नहीं मिला। நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கேன். बहुत से मसीहों को देखा हूं, ரொம்ப பிரயாசப்படுவாங்க. बहुत प्रयास करते ஆனா பிரயாசத்தின் பலனே கிடைக்கிறது இல்ல. लेकिन प्रयास का फल ही नहीं मिलता। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है मालूम है क्या? கர்த்தருடைய கோபம். परमेश्वर का क्रोध। Praise the Lord. Praise the Lord। கர்த்தருடைய கரம் நமக்கு சாதகமா இல்ல. परमेश्वर का हाथ हमारे पक्ष में नहीं है। பிரயாசத்தின் பலனை யார் தரணும் தெரியுமா? प्रयास का फल कौन देना चाहिए मालूम है क्या? கர்த்தர் தான் நமக்கு தரணும். परमेश्वर ही हमें देना चाहिए। நம்முடைய வேலை ஒன்லி பிரயாசப்படணும். हमारा काम और सिर्फ प्रयास करना। இரண்டாவது அதனுடைய பலன் கர்த்தர் தரும்படி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருக்கணும். दूसरा उसका फल परमेश्वर देने के लिए परमेश्वर के हाथ में सौंप कर इंतजार करना है। ஆமென். आमीन। நான் உங்களுக்கு சொன்னேன்ல, मैंने आपसे कहा था ना, பைசாவை வட்டி கூட்டி பணம் எல்லாம் கூட்டிரலாம். पैसे को ब्याज में देकर पैसे बढ़ा सकते हो। கர்த்தரை தேடாம பிரயாசப்படுகிறவருடைய வாழ்க்கையில பொருளாதாரம் எல்லாம் வளரலாம். परमेश्वर को ढूंढे बिना जो प्रयास करते हैं उनकी आर्थिक स्थिति सब बढ़ जाएगी। ஆனா மனம் திருப்தி அடைவதில்லைன்னு பைபிள் வசனம் இருக்கு. लेकिन मन तृप्त नहीं होता करके बाइबल में वचन है। பிரசங்கியின் புத்தகம் 6வது அதிகாரம் स्वभावदेशक का पुस्तक का 6वां अध्याय 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7वें वचन को पढ़ेंगे तो वहां पर बताया गया है। 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, 6वें अध्याय का 7वां वचन कहता है, மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்குத்தானே, मनुष्य का सारा परिश्रम उसके पेट के लिए होता है, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. तो भी उसका मन नहीं भरता। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। கர்த்தரை தேடாம परमेश्वर को ढूंढे बिना கள்ள வழியில பணத்தை சம்பாதிச்சிடலாங்க. अरे चोरी के रास्ते से कमा सकते हो, அதிக வட்டி கொடுத்து வாங்கிடலாம். अधिक ब्याज में देके कमा सकते हो, டெபாசிட் பண்ணிட்டு சுகமா உட்கார்ந்து சாப்பிடலாம். हाँ बैंक में भर्ती कर कर अच्छे से सुख के साथ खा सकते हो, பேங்க் चलेगा. बैंक चलेगा। ஆனா குடும்பம் பாரு, 5 லட்சத்தை கொடுத்தா 50,000 வரும். देखिए 5 लाख देंगे तो 50,000 मिलेगा। Praise the Lord. Praise the Lord। மனதுக்கு मन के लिए திருப்தி இல்லை. तृप्त नहीं, மனதுக்கு मन के लिए சிலர் சொல்லுவாங்கல்ல, உழைச்சு சாப்பிட்டா தான் யா உடம்புல இருக்கும். कुछ लोग कहते हैं ना, मेहनत करके खाओगे तभी शरीर में पकड़ेगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஆமா, பணத்தை கள்ள வழியில எல்லாம் சம்பாதிச்சிடலாங்க. हाँ देखिए पैसे को चोरी के रास्ते से कमा सकते हो, ஆனா लेकिन மனதுக்கோ मन के लिए திருப்தி இல்லை. तृप्त नहीं। கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா இருக்கணும். कंजी पियो खाओ तो भी खुशी से रहो। Praise the Lord. Praise the Lord। திருப்தியா இருக்கணும். तृप्त से रहना है। Praise the Lord. Praise the Lord। அதுதான் என் வாழ்க்கை. यही जिंदगी है, இதுதான் வாழ்க்கை. यही जीवन है। வீடு நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம என்ன வாழ்க்கை? अरे घर पूरा पैसे रखकर बिना शांति के बिना खुशी के रहकर क्या फायदा। ஆமென். आमीन। நிறைய அரசியல்வாதிகளை பாருங்க, பணம் நிறைய வச்சிருப்பாங்க. बहुत से राजनीति करते जो लोग हैं उनको देखिए बहुत सारा पैसे रखे रहते हैं, எவனாவது நிம்மதியா தூங்குறான்னு நினைச்சீங்களா? उसमें से कोई भी एक चैन के साथ सोता है करके आप सोचते हो क्या? கிடையவே கிடையாது. बिल्कुल नहीं। எப்ப அடுத்த ரைடு வரும்னு தெரியாதவனுக்கு, कब दूसरा रेड आएगा उसको पता नहीं, எப்ப ஜெயிலுக்கு போகணும்னு அவனுக்கு தெரியாது, कब जेल जाना पड़ेगा उसको पता नहीं, எவன் எப்ப போட்டு தள்ளுவான்னு அவனுக்கு தெரியாது. कब कौन आके मुझे मार डालेगा उसको पता नहीं। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। அப்போ
तब பிரயாசப்பட்டு தேவனை தேடாதவனுக்கு வரக்கூடிய பணங்கள் அவன் மனதை திருப்திப்படுத்துவதில்லை. तो प्रयास करके जो परमेश्वर को ढूंढता नहीं, उसके लिए जो पैसे आते हैं वो उसके मन को तृप्त नहीं करता। பிரசங்கி 5:19 சொல்கிறது, सबादेश का 5वें अध्याय का 19वां वचन कहता है, தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ परमेश्वर धन और ऐश्वर्य किसको देते हैं, அவன் அதிலே புசிக்கவும் वो उसमें से खाने के தன் लिए பங்கை பெறவும் और अपना हिस्सा पाने के தன் लिए பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கவும் और अपने परिश्रम में आनंद करने के लिए அவனுக்கு அதிகாரம் அளிப்பதும் தேவனுடைய அனுக்கிரகம். उसके लिए अधिकार देना भी परमेश्वर का अनुग्रह है। ஐஸ்வர்யம் சம்பத்தெல்லாம் வந்துடலாம், ऐश्वर्य धन सब आ सकता है, அதுல புசிக்கிறதா, उसमें से खाने के लिए, அதன் பங்கை பெறுகிறதா, उसके भाग को पाने के தன் लिए பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருப்பதும். और अपने परिश्रम में आनंद के साथ रहने के लिए இந்த அதிகாரத்தை யார் தான் கொடுக்கணும்? वो अधिकार कौन देना चाहिए? நம்முடைய தேவன் தான் தரணும். हमारा परमेश्वर ही देना चाहिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மனுஷன் உண்டு. मेरे जीवन में एक इंसान को मैं भूल नहीं सकता, ऐसा ஒரு है। நாள் முட்டை வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தேன். मैं एक दिन अंडा लेने के लिए दुकान पर गया था। 15 வருஷம் இருக்கும். 15 साल रहेंगे। அப்ப அந்த கடை ஓனருக்கு பிறந்த நாள். तो उस दिन उस दुकान के मालिक का जन्मदिन था। நான் போகும்போது தான் கேக் வெட்டுறாங்க. तो मैं जाते समय केक काट रहे। அந்த கடையில வேலை செய்யற ஆள் எனக்கு ரொம்ப பழக்கம். उस दुकान में जो काम करते हैं वो व्यक्ति मेरे को अच्छे से जान पहचान वाले। சொன்னாரு, பாஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க. उन्होंने कहा पास्टर थोड़ा रुकिए। கேக் வெட்டுறாங்க. हाँ केक काट रहे हैं, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. उस उतने समय के लिए रुक जाइए। கேக் வெட்டியாச்சு. केक काट लिए। அந்த மனுஷன் தொட்டு நாக்குல கூட வைக்கல. वो मनुष्य उसे हाथों से छू कर अपने होठ तक भी नहीं रखा। பெரிய கோடீஸ்வரன், बड़ा करोड़पति, பெரிய கோடீஸ்வரன். बड़ा करोड़पति। அந்த கேக்கை வெட்டினவன் நாக்குல கூட அவன் வைக்கல. उस केक को जिसने काटा उसमें से थोड़ा सा भी उसके होठ में तक भी नहीं रखा। நல்ல குவாலிட்டி கேக் தான். अच्छा क्वालिटी किस्म का केक। நான் இவரை பார்த்து கேட்டேன், मैंने उस व्यक्ति से जिनसे पहचानते उनसे पूछा, ஏன் அந்த மனுஷன் கேக் சாப்பிட மாட்டீங்க? क्यों ये मनुष्य केक नहीं खा रहे? அவர் சொன்னாரு, उन्होंने कहा சாப்பிட்டானா செத்தான். खाया तो मरा, சாப்பிட்டானா खाया तो செத்தான். मरा। ஏன்னா அவன் குடிக்கிறது வெறும் கஞ்சி தான் 2 வேளை. क्योंकि वो जो खाता है पीता है सिर्फ कंजी दोनों समय। அதை விட வேற எதுவும் சாப்பிட்டானா उससे बढ़ के और कुछ खाएगा तो ऊपर चला जाएगा. मैं लपेरुआ। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதான் பைபிள் சொல்லுது பாருங்க. वही बाइबल कहता है என்ன இருந்தாலும் कुछ भी रहे அதை சாப்பிடுறதுக்கு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தரணும். उससे खाने के लिए अधिकार परमेश्वर ही देना चाहिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah சொல்லுங்க. Hallelujah बोलिए। எல்லாம் இருக்கு வீட்ல, सब कुछ है घर पे, ஆனா சாப்பிட முடியலன்னா என்ன பிரயோஜனம்? लेकिन खा नहीं सकते तो क्या फायदा? மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, எல்லாம் இருக்கு. मटन है, चिकन है, सब कुछ है घर पे। Praise the Lord. Praise the Lord. சாப்பிட முடியலன்னா என்ன பிரயோஜனம்? खा नहीं सकोगे तो क्या फायदा? நமக்கு என்ன இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். हमारे लिए कुछ भी हो उसे खाने के लिए परमेश्वर ने अनुग्रह दिया है। Praise the Lord. Praise the Lord. நிறைய சாப்பிடாம இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிடுறோம். बहुत ज्यादा नहीं खाते तो भी थोड़ा थोड़ा तो खा लेते। நிறைய சாப்பிட்டு பெருசாகிறதை காட்டிலும் கொஞ்சமா சாப்பிட்டு நன்றா இருப்பது நல்லது. ज्यादा खाकर बड़ा होने से बढ़कर थोड़ा सा खाकर अच्छा रहना अच्छी बात है। Hallelujah. हालेलुया। ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? क्यों आपसे कह रहा हूँ? நம்ம பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருப்பது, हमारे प्रयास में आनंदित रहना, நம்ம சம்பாதிச்சது சாப்பிடுறது, हमने जो कमाया उसे खाना, தேவனுடைய அனுகிரகம் இருந்தா தான் நடக்கும். परमेश्वर का अनुग्रह रहेगा तभी होगा। Praise the Lord. Praise the Lord. பிரசங்கியின் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, सबाप्तीसी का 30 अध्याय का 13वां वचन कहता है, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து तब भी मनुष्य खा के पीकर தங்கள் பிரயாசத்தில் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். और ये अभी परमेश्वर का दान है कि उसके परिश्रम में वो सुखी रहे। Praise the Lord. Praise the Lord. புசித்து குடித்து பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம்னு சொல்லப்பட்டிருக்கு. मनुष्य खाए पिए और सब अपने सब परिश्रम में सुखी रहे, परमेश्वर का दिया हुआ अनुग्रह दान है। பிரசங்கி 2:24 சொல்லுது, सबाप्तीसी का 2 अध्याय का 24वां वचन कहता है, மனுஷன் புசித்து குடித்து मनुष्य खाए पिए தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலும் और अपने परिश्रम का फल अनुभव करने से बढ़कर அவனுக்கு வேற ஒரு நன்மை இந்த பூமியில இல்லைன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उससे बढ़कर और भी कोई भलाई इस धरती पर उसके लिए दी नहीं गई है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய பிரயாசத்தின் பலனை கர்த்தர் அங்கீகரித்தால் மட்டுமே அதை நாம் புசிக்க முடியும். तो उसके प्रयास के फल को परमेश्वर
परमेश्वर उसको दान से देंगे तभी उसे खा सकते हैं। அதான் பைபிள் சொல்லுது 127 சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, वही बाइबल कहता है 100 भजन संगीत 127 भजन संगीत के पहले वचन में, கர்த்தர் வீட்டை கட்டார் ஆயில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. परमेश्वर घर बांधे नहीं तो जो बांधने की प्रयास कर रहे हो व्यर्थ है। நம்ம பிரயாசப்பட்டால் நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டால் பிரயாசம் வீணா போயிடும்னு பைபிள் சொல்லுது. हम प्रयास करते हैं, उस प्रयास को परमेश्वर आशीष नहीं करेंगे तो व्यर्थ में चले जाएगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆதியாகமம் 31:42 சொல்லப்பட்டிருக்கிறது. उत्पत्ति के 31वें अध्याय के 42वें वचन में कहा गया है, 31:42 31वें अध्याय के 42वें वचन में யாக்கோபு லாபானை பார்த்து சொல்கிறார், याकूब लाबान को देखकर कहता है, ஏமன் ஸ்தோத்திரம், என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனாய் मेरा पिता अब्राहम का परमेश्वर, ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். इसहाक का जो भय भक्ति का है वो मेरे साथ नहीं रहा। நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீ, आप मुझे खाली हाथ भेज दिए होते। தேவனின் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து परमेश्वर मेरे दुख और मेरे हाथों के परिश्रम को देखकर ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். रात को तुम्हें डांटे। அல்லேலூயா हालेलुया। யாக்கோபு சொல்றான் பாருங்க, याकूब कहता है देखिए, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவனும் என்னோடு கூட இராமல் போனால், अब्राहम का परमेश्वर इसहाक का भय का परमेश्वर मेरे साथ रहे नहीं होते तो நான் வெறுமையா வந்திருப்பேன். मैं खाली आया होता। என் பிரயாசத்தை பார்த்து தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. मेरे परिश्रम प्रयास को देख के परमेश्वर मुझे आशीष किए। யாக்கோபு என்ன சொல்றாரு, याकूब क्या कहते நான் हैं, பிரயாசப்பட்டேன், मैंने प्रयास किया, என் தேவன் என்னோடு கூட இருந்தார். मेरा परमेश्वर मेरे साथ थे। ஆமென் आमीन அல்லேலூயா. हालेलुया। வெறும் பிரயாசம் அல்ல, सिर्फ प्रयास नहीं, பிரயாசப்பட்டேன், प्रयास किया, தேவன் என்னோடு கூட இருந்தார். परमेश्वर मेरे साथ थे, அதனால நான் இன்னைக்கு வெறுமையா இல்ல. इसलिए मैं आज खाली नहीं। ஆடு மாடுகள் திரளா இருக்கு, भेड़ बकरी गाय बहुत आए थे, வேலைக்காரர்கள் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். नौकर नौकरानियां परमेश्वर मुझे दिए हैं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। பிரயாசப்பட்டால் மட்டும் போதாது, கர்த்தருடைய அனுகிரகம் வேணும். प्रयास करोगे वो काफी नहीं, परमेश्वर का अनुग्रह चाहिए। ஏசாயா 17வது அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுகிறது. एसाया का 17वां अध्याय 10 और 11 वचन कहता है, ஏசாயா 17வது அதிகாரம் एसाया का 17वां अध्याय 10-11 வசனம் சொல்லுகிறது. 10 और 11 वचन कहता है, கர்த்தரை நினையாமல் परमेश्वर को भूल गए உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். और अपनी चट्टान परमेश्वर को भूल गया तो ஆதலால் इसलिए நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும், तू चाहे मन भावने पौधे लगाए அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும், और विदेशी कलम जमाए। அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन कहता है, பகற்காலத்தில் உன் நாட்டை வளரவும், और बिहानी को उनका फल खिलने लगे, விடியற் காலத்தில் உன் விதையை முளைப்பிக்கவும் பண்ணினாலும், और तो भी संताप और उसमें बीज उगने के लिए रखे। பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையே உங்கள் அறுப்பாயிருக்கும். तो भी संताप और असाध्य दुख के दिन जो है जो फल नाश हो जाएंगे। 10வது வசனம் சொல்லுகிறது, 10वां वचन कहता है, உன் பலனாகிய கன்மேனை நீ நினைக்காம போயிட்ட. तूने जो तेरे फल को उसे सोचे बिना चले गया। இஸ்ரவேலே, इस्राएल, உன் கன்மலையை நீ நினைக்காம போயிட்ட. तेरे चट्टान को तू भूल गया, ஆண்டவரை நீ நினைக்கல. परमेश्वर को तू याद नहीं किया, இரட்சகராகிய தேவனை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவனை நீ மறந்துட்ட. उद्धार करता परमेश्वर जिसने छुड़ा कर ले आया था उसे तू भूल गया। மறுபடியும் சொல்றேன், फिर से कहता हूँ, கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, परमेश्वर इस्राएल को देखकर कहते, கன்மலையாகிய தேவனை நீ மறந்த. चट्टान परमेश्वर को तू भूल गया, நீ அவரை நினைக்கல. तूने याद नहीं रखा, உன்னை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த ரட்சிப்பின் தேவனை மறந்துட்ட. तुझे मिस्र देश से लेकर आए उद्धार करता परमेश्वर को तू भूल गया। இப்ப நீ अभी तू நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும், अच्छे मन भावने पौधे लगाए तो भी, அந்நிய தேசத்திலிருந்து கன்றுகளை வாங்கி கொண்டு வந்து நல்ல அழகான கன்றுகளை வைத்தாலும், और विदेशी कलम को लेके आकर अच्छे से जमाए तो भी, நீ பகற்காலத்தில் உன் நாற்று நல்லா வளர வச்சாலும், तू चाय रोपने के दिन तू उनके चारों ओर बांडा बांधे, விடிய காலத்துல நல்ல விதைய விதைச்சு முளைக்க வச்சாலும், और बिहानी को तो उनमें फूल खिलने लगे, பலனை சேர்க்க நாளில तो भी फल को इकट्ठे करने समय துக்கமோ दुख கடு வேதனை தான் அறுப்பா இருக்கும். और कठिन वेदना कोई तो काटेगा। அர்த்தம் என்ன தெரியுமா? उसका मतलब क्या? ஆண்டவரை மறந்துகிட்டு, परमेश्वर को भूलकर, ஆண்டவரை நினைக்காம, परमेश्वर को याद किए बिना, பிரயாசத்துக்கு மேல பிரயாசம். प्रयास के ऊपर प्रयास। சிலர் சர்ச்சுக்கே வர முடியாம பிரயாசம். कुछ तो चर्च ही नहीं आते प्रयास, கேட்ட சொல்லுவாங்க கடன் நிறைய இருக்கு. पूछते तो कहते उधारी बहुत है, சர்ச்சுக்கு வர முடியாம வேலையா. चर्च आ नहीं सकते उतना काम। நீ ஆண்டவரை மறந்து, तू परमेश्वर को भूलकर, ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டு, परमेश्वर को छोड़ के दूर जाकर, பகல் ராத்திரி முழுசும் விடிய 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 உட்கார்ந்து
दोपहर रात पूरा सवेरे सवेरे लेके काम कर कर லண்டன்ல இருந்து அமெரிக்காவிலிருந்து விதைய விதைச்சு கொண்டு வந்து விதைச்சாலும் लंदन से अमेरिका से बीज लेके आकर बोएगा तो भी அழகா சொல்லிருக்காரு அந்த வசனம். देखिए कितना अच्छे से वचन कहता है Praise the Lord. प्रेज द लॉर्ड ஆமா, நீ விடிய விடிய காத்து உட்கார்ந்து வளர்த்தாலும் हाँ तू सवेरे सवेरे बोर तक इंतजार करके तो उगाएगा तो भी எல்லாம் முளைக்கும். सब उगेगा பலன் அறுக்கும் போது फल काटते समय துக்கமும் வேதனையும் தான் இருப்பேன். दुख और वेदना कोई काटेगा Praise the Lord. प्रेज द लॉर्ड பிரயாசப்படணும். प्रयास करना है கத்தரை தேடாம, परमेश्वर को ढूंढे बिना கத்தரை மறந்துட்டு, परमेश्वर को भूलकर கத்தரை நினைக்காம, परमेश्वर को स्मरण किए बिना கத்தருக்கு நேரம் கொடுக்காம परमेश्वर को समय दिए बिना நீ பிரயாசப்பட்டா प्रयास करेगा तो வட்டி கடன் வட்டிக்கு மேல குட்டி போடும். तेरा जो ब्याज का जो उधारी है वो बच्चा देगा நான் சொல்லல, பைபிள் சொல்லுது பாரு. मैंने कहता बाइबल कहता है பலனை சேர்க்கும் நாடு கடும் துக்கமும் கடும் வேதனையும் அறுப்பா இருக்கும். फल को इकट्ठे करने के दिन कठिन दुख और वेदना रहेगा கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிட நேரம் ஆயிட்டு. अंतिम एक वचन कहकर समाप्त करता समय हो गया 1 கொரிந்தியர் पहला कोरिन्थियों 3வது அதிகாரம் तीसरा अध्याय 6-7 வசனம். 6वां और 7वां वचन நாங்க பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7 வசனங்கள். पहले कोरिन्थियों का 30 अध्याय का 6वां 7वां वचन ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், देखो पौलुस सुंदर तरीके से कहते हैं நான் நட்டேன், मैंने लगाया அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், और अपोलोस ने पानी सींचा தேவனே விளைய செய்தார். और परमेश्वर ने उसे बढ़ाया கொஞ்சம் என்ன கவனிங்க பாப்போம். यहाँ पर जरा देखिए பவுல் நட்டார், पौलुस ने लगाया அப்பல்லோ என்கிற ஊழியக்காரன் நீர் பாய்ச்சினார். अपोलोस ने पानी से सींचा விளைய செய்தது யாரு? परंतु बढ़ाया किसने விளைய செய்தது யாரு? किसने बढ़ाया தேவன். परमेश्वर நான் பிரயாசப்படுகிறேன். मैं प्रयास करता हूँ என்ன பிரயாசப்பட்டாலும் कुछ भी प्रयास करूं பிரயாசத்தின் பலனை தருவது யாரு? प्रयास का फल देने वाला कौन அப்ப தேவனை தேடாமல் பிரயாசப்பட்டால் तो परमेश्वर को ढूंढने बिना प्रयास करेंगे तो பதில் தேவன் தர முடியாது. फल परमेश्वर दे नहीं सकते அடுத்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. देखिए अगला वचन साफ कहता है அப்படி இருக்க इसीलिए நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, ना तो लगाने वाला कुछ है நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, और ना सींचने वाला விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். परंतु परमेश्वर ही सब कुछ है அல்லேலூயா. हालेलुया என் வேலை நான் செய்கிறேன், मेरा काम मैं करता हूँ என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், मुझे आशीष करने वाला என்னை परमेश्वर है உயர்த்துகிறவர் கர்த்தர், मुझे ऊंचा करने वाला परमेश्वर என்னை है மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். मेरे को बड़ापन देने वाला परमेश्वर है நான் பிரயாசப்படுறேன், मैं प्रयास करता हूँ கர்த்தரை சார்ந்து பிரயாசப்படுறேன். परमेश्वर पे निर्भर होकर प्रयास करता என் हूँ கடனை மாற்றி உயர்த்துகிறவர் கர்த்தர், मेरे उधारी को बदल कर ऊंचा என் करने वाला परमेश्वर போராட்டங்களை है மாற்றுகிறவர் கர்த்தர், मेरी लड़ाई को बदलने वाला என் परमेश्वर है தேவைகளை பூர்த்தியாக்குகிறவர் கர்த்தர். मेरे जरूरतों को पूरा करने वाला परमेश्वर है என் பலத்தினாலும் அல்ல, मेरे बल से नहीं என் பராக்கிரமத்தாலும் அல்ல, मेरे पराक्रम से नहीं தேவனால் என் வாழ்க்கை உயர. परमेश्वर के द्वारा मेरा जीवन ऊंचा उठेगा அதுக்காக நான் பிரயாசப்படாம சோம்பேறியா இருந்தா इसके लिए मैं प्रयास के बिना आलसी बन के रहूंगा तो நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன்ல, मैंने आपसे पहले ही कहा था ना உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். तेरे प्रयास तेरे कामों के फल को तू खाएगा 127 சங்கீதம் சொல்லுது, உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். 128 भजन संगीता के तेरे प्रयास के फल को तू खाएगा அல்லேலூயா. हालेलुया நாம் பிரயாசப்படணும், हमें प्रयास करना है சோம்பேறியா இருக்க கூடாது. आलसी बनकर नहीं रहना இங்க है இருந்தோ கத்தர் எடுத்து என் கொண்டு பாக்கெட்ல போடுவார்னு நினைச்ச கூடாது. कहीं पर से तो परमेश्वर उठा कर लाके मेरे जेब में डाल लेके करके नहीं सोचना है அப்படி எல்லாம் இல்ல. ऐसा सब नहीं சில நினைச்சுக்கிட்டே போவாங்க, சர்ச்சில இருந்து போகும்போது எனக்கு 1 லட்சம் ரூபாய் பண்டில் கிடைக்காதா? कुछ लोग ऐसा सोच के जाते कि जैसे जाते समय 1 लाख का बंडल मुझे नहीं मिलेगा क्या கிடைச்சாலும் வீட்ல போனோம்னா போலீஸ்காரன் வந்துருவான். अरे मिल गया तो भी घर पे जाते पुलिस वाला आ जाएगा Praise the Lord. प्रेज द लॉर्ड அதனால அதெல்லாம் தேடாத, इसलिए वैसा सब मत ढूंढ பிரயாசப்படு. प्रयास कर கத்தர் உனக்கு பலனை தருவார். परमेश्वर तुझे फल देंगे பிரயாசப்படுகிற முந்தி பலனை பெறுவான்னு பைபிள் சொல்லுது. जो प्रयास करते हो फल का पहला अंश पाएंगे பிரயாசப்படாத பலன் நமக்கு வேண்டவே வேண்டாம். प्रयास नहीं कि उसका फल चाहिए ही नहीं பிரயாசப்பட்டு கத்தரை சார்ந்து கொண்டே இருப்பார். प्रयास करके परमेश्वर पे निर्भर होंगे என்ன உங்களுக்கு தந்திருக்காரோ, जो आपको परमेश्वर दिए என்ன हैं வேலை தந்திருக்காரோ, जो काम आपको दिए हैं உனக்கு பிடிச்சோ பிடிக்கலையா, तुझे पसंद है या नहीं पसंद है செய்கிறத சின்சியரா செய்து முடிச்சிட்டு போயிட்டே இரு. जो कर रहा है उसे ईमानदारी से ठीक से करते जाओ யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன், यूसुफ का परमेश्वर हमारा परमेश्वर யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். याकूब का परमेश्वर हमारा परमेश्वर ஆடுகள் பட்ட போதும் யோசேப்பும் யாக்கோபும் சின்சியரா வேலை செய்தாங்க. दुख उठाते समय भी यूसुफ और याकूब सिंसियरली काम किए தேவன் அவங்களை அந்த இடங்களை ஆசீர்வதிச்சார். परमेश्वर ने उस जगह पर आशीष किए பிரயாசத்துக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு தருவாருங்க. प्रयास के ठीक ठीक फल परमेश्वर तुझे देंगे பிரயாசம் மட்டும் படாத ஆண்டவரை சார்ந்து கொள். प्रयास सिर्फ मत कर तू परमेश्वर पे निर्भर हो கண்களை மூடுவா, आंखों को बंद करेंगे இருக்கிற எழுந்திருக்க ஆரம்பிப்பா. बैठे हुए जगह पर खड़े हो जाएंगे ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना करेंगे
करेंगे। வாரம் இந்த செய்தியை நான் தொடர்ந்து உங்களோடு பேசுவேன். अगला हफ्ता इस संदेश को मैं लगातार बात करूंगा। கண்களை மூடுவா. आंख बंद कर लेंगे। நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்க ஆரம்பிப்போம். हम सभी बैठे हुए जगह पर खड़े हो जाएंगे। நம்ம செய்த தவறு என்ன? हमने क्या गलती की? ஒன்னு நாம் பிரயாசப்படல. एक हमने प्रयास नहीं किया। முடிந்த அளவுக்கு பிரயாசப்படல. जितना हो सकता उतना प्रयास नहीं किए। பிரயாசப்படல. प्रयास नहीं किए। பிரயாசப்படல. प्रयास नहीं किए। முடிந்த அளவுக்கு நம்ம இன்னும் பிரயாசப்படல. जितना होता है हो सकता उतना प्रयास नहीं किए। பிரயாசப்பட்டு சில நேரத்துல நிறுத்திட்டோம். प्रयास करके कुछ समय रुक गए। இரண்டாவது செய்த காரியம் என்ன? दूसरा क्या कार्य किया? பிரயாசப்பட்டோம். प्रयास किए। ஆனா தேவனை சார்ந்து பிரயாசப்படல. लेकिन परमेश्वर के साथ निर्भर होकर ரெண்டு प्रयास கைகளை किए। வானத்துக்கு நேரா உயர்த்தி दोनों हाथों को आकाश कर उठाकर ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிரலாமே. परमेश्वर को देख के प्रार्थना कर लेंगे। எனக்குள்ள இருக்கிற சோம்பலின் ஆவி என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. मेरे अंदर से आलसी की आत्मा मुझसे निकले। நான் எந்த விஷயத்திலும் சோம்பேறியா இருக்க கூடாது. मैं किसी भी विषय में आलसी नहीं रहूं। கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்களா. हाथ उठाकर परमेश्वर को देखकर बोलिए ना। சோம்பேறி என்பது சாத்தானுடைய ஆயுதம் அது. आलसीपन जो है वो शैतान का हथियार है। நம்மளை சரியா வேலை செய்ய வைக்காதது சோம்பேறித்தனம், அது சாத்தானுடைய ஆயுதம். हमें ठीक से काम नहीं करने देता वो आलसी शैतान का आत्मा है। கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி हाथों को परमेश्वर की ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். परमेश्वर मेरे अंदर की आलसी की आत्मा मुझसे दूर கொஞ்சம் जाए। சத்தமா எத்தனை பேர் சொல்ல போறீங்க? थोड़ा जोर से कितना கொஞ்சம் लोग சத்தமா बोलेंगे? சொல்லுங்களேன் இந்த வார்த்தையை. जोर से बोलिए ना इस बात को। சிலருக்குள்ளால சில சோம்பேறித்தன ஆவிகள் இருக்கு. कुछ के अंदर कुछ आलसी की आत्मा இந்த है। வேலைக்கு போன்னு சொன்னா கூட ஆண்டவர் சொன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க. इस काम के लिए जा करके परमेश्वर कहते तो भी नहीं जाते। வேலைக்கு போன்னு ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. हर एक काम के लिए जा करके परमेश्वर कहने की आवश्यकता नहीं। நமக்குள்ளே உணர்வு இருக்கு, हमारे अंदर एहसास है, அதை நம்ம செய்யணும். उसे हमें करना है। கைகளை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर बोलिए ஆண்டவரே परमेश्वर பிரயாசப்படணும். ஆண்டவரே प्रयास करना है। கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, हाथ उठाकर परमेश्वर से நான் बोलिए பிரயாசப்படாம நீர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். मैं प्रयास के बिना आप मुझे आशीष नहीं करोगे। பிரயாசப்படாம எனக்கு பலனை நான் எதிர்பார்க்க முடியாது. प्रयास के बिना मैं फल मेरे लिए उम्मीद नहीं कर सकता। இன்னும் நான் பிரயாசப்பட விரும்புறேன். और भी मैं प्रयास करना चाहता எத்தனை பேர் சொல்ல हूं? போறீங்க இன்னும் பிரயாசப்பட விரும்புறேன்? कितने लोग बोलेंगे और भी प्रयास करना चाहता हूं? வீட்ல சமையல் தான் பண்றியா? घर में तू पकाता है क्या? பரவாயில்ல, நல்லா செய்யறதுக்கு பிரயாசப்படு. कोई बात नहीं, अच्छे से पकाने का प्रयास எதை कर। கர்த்தர் தந்திருக்காரோ जो परमेश्वर दिए அது है எதுவானாலும் நல்லா செய்ய தீர்மானம் பண்ணு. वो कुछ भी उसे अच्छे से करने का प्रयास कर। ப்ரமோஷன் கர்த்தர் தான் தருவார், प्रमोशन परमेश्वर ही மனுஷன் देंगे। தர மாட்டான். मनुष्य नहीं देगा, கர்த்தர் தான் தருவார். परमेश्वर ही देंगे। சம்பள உயர்வு மனுஷன் தர மாட்டான், है पगार की बढ़ोतरी पर मनुष्य नहीं देगा, கர்த்தர் தான் தர வைப்பார். परमेश्वर ही देने के लिए செய்கிற रखेंगे। வேலையை சின்சியரா செய்யறதுக்கு தீர்மானம் பண்றியா? जो तू काम कर रहा है उसे सिंसियरली करने के लिए फैसला करता எத்தனை है பேர் क्या? எத்தனை பேர் கைகளை உயர்த்தி कितने लोग हाथ उठाकर படிக்கிற பிள்ளைகள் நல்ல படிங்க. पढ़ने वाले बच्चों अच्छे से पढ़िए। எதுவோ சின்சியரா செய்வேன்னு சொல்ல ஆண்டவர்ட்ட. अरे कुछ भी सिंसियरली करूंगा करके बोलिए। சின்சியரா செய்வேன் ஆண்டவர்ட்ட சொல்ல. सिंसियरली करूंगा करके ஆண்டவர்ட்ட बोलिए। சொல்ல, சின்சியரா செய்வேன் ஆண்டவரே. बोलिए परमेश्वर सिंसियरली करूंगा। சின்சியரா செய்வேன் ஆண்டவரே. सिंसियरली करूंगा प्रभु। ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க ஆண்டவர்ட்ட. समर्पण कीजिए परमेश्वर से। கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर परमेश्वर से என் बोलिए பலத்தை சார்ந்து நான் எதையும் பிரயாசப்பட மாட்டேன். मेरे बल पे निर्भर होकर मैं कुछ भी प्रयास नहीं கைகளை உயர்த்தி करूंगा। சொல்ல, அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். उस बात को बोलिए என் பலத்தை நம்பி நான் பிரயாசப்பட மாட்டேன். मेरे बल पे भरोसा रख के मैं प्रयास नहीं करूंगा। உங்களை சார்ந்து நான் பிரயாசப்படுவேன். आप पे निर्भर होकर प्रयास करूंगा। எதை செய்தாலும் कुछ भी करूं நீங்க இல்லாம நான் செய்யக்கூடாது. आपके बिना मुझे नहीं करना है। நீங்க இல்லாம நான் செய்யக்கூடாது. आपके बिना मुझे नहीं करना கைகளை है। உயர்த்தி நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, हाथ उठाकर अच्छे से परमेश्वर को देखकर बोलिए ஆண்டவரோடு இணைந்து பிரயாசப்படு. परमेश्वर के साथ जुड़ के प्रयास ஆண்டவரோடு कर। இணைந்து பிரயாசப்படு. परमेश्वर के साथ जुड़ के प्रयास कर। தீர்மானம் பண்ணிக்கிறியா? फैसला कर लेता है क्या? கடன் பாரம் மாறும் பாரு, तेरा उधारी बदलेगा देख। கஷ்டம் மாறும் பாரு, तेरा कष्ट உன் बदलेगा, தரித்திரம் மாறும் பாரு, कंगालपन बदलेगा, உன் பிரச்சனை மாறும் பாரு, तेरी परेशानी बदलेगी, பொருளாதாரத்துல நீ ஆசீர்வதிக்கப்படுவ பாரு. आर्थिक स्थिति में तो आशीष पाएगा। கர்த்தரை சார்ந்து செய்து பாரு, கர்த்தரை சார்ந்து. परमेश्वर पे निर्भर हो कैसे करके देख। யாக்கோபு மாதிரி கர்த்தரை சார்ந்துக்க. याकूब की तरह परमेश्वर पे निर्भर हो। யாக்கோபு மாதிரி கர்த்தரை சார்ந்துக்க. याकूब की तरह परमेश्वर पे அவர் निर्भर இல்லாம हो। நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. उनके बिना हम आशीष नहीं पा सकते। பொருளாதாரம் எவ்வளவு வந்தாலும் आर्थिक स्थिति कितनी भी आ जाए அதை நம்ம அனுபவிக்கணும். उससे हमें अनुभव करना होगा। அது முள்ளா போயிடக்கூடாது. वो हमारे लिए कांटा नहीं बननी நம்ம चाहिए। பலனை கர்த்தர் நமக்கு தரணும். हमारे फल को परमेश्वर में देना चाहिए। கர்த்தரை சார்ந்துக்குவியா? परमेश्वर पे निर्भर होगा क्या? சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में मैं समर्पण करते हैं। எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. हमसे बात के अच्छे वचनों के लिए धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரே, पवित्र आत्मा என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. हमारे बच्चों को आप आशीष कीजिए। உங்களை சார்ந்து
आप पे निर्भर होकर உங்களோடு இணைந்து பிரயாசப்படுவதற்கு आपके साथ जुड़कर यात्रा करने के இன்றைக்கு लिए கற்றுக் கொடுத்தீர். आज सिखाए। ஒருவரும் சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. कोई भी आलसी ना होवे। தேவன் தாமே ஆசீர்வதிங்க. परमेश्वर स्वयं आशीष தேவன் कीजिए। தாமே நன்மைகளை கொடுங்க. परमेश्वर से भलाइयां दीजिए। தேவன் தாமே உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். परमेश्वर से ऊंचा उठाने के लिए प्रार्थना பிள்ளைகளுடைய करते हैं। வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் பல 100 மடங்கு உயர்த்தப்பட நான் ஜெபிக்கிறேன். मेरे बच्चों के जीवन में आज जो है उससे 100 गुना अधिक ऊंचा होने के लिए प्रार्थना करते हैं। உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं। சமாதானத்தோடு அனுப்பும். शांति के साथ வருகை दीजिए। பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक सुरक्षा दीजिए। துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुने अच्छे पिता। சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். मिलकर बोलेंगे आमीन। என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் पवित्र आत्मा का एकता, शांति और आनंद உங்களை மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் आप सबने सदा काल के लिए இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया।